शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। बीजापूरगदेक्षुकार्मुकरुजा चक्राब्जपाशोत्पल व्रीह्यग्रस्वविषाणरत्नकलशप्रोद्यत्कराम्बोरुहः ध्येयो वल्लभया सपद्मकरया श्लिष्टोज्ज्वलद्भूषया विश्वोत्पत्तिविपत्तिसंस्थितिकरो विघ्नेशमिष्टार्थद। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। न गुरोः अधिकं तत्त्वं न गुरोः अधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। मुक्ता विद्रुमहे मणिलधवलच्छायैः मुखैस्त्रीक्षणैः युक्तामिन्दुकलां निबद्धमकुटां तत्त्वार्थवर्णात्मिकां गायत्रीं वरदा वयांकुशकशां शुभ्रं कपालं गदां शङ्खं चक्रमदारविन्दयुगलां हस्तैः वहन्तीं भजे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यस्मात् सर्वमिदं प्रपञ्चरचितं माया जगज्जायते यस्मिन् सृष्टति यास्ति चास्तसमये कल्पानुकल्पे पुनः यं ध्यात्वा मुनयः प्रपञ्चरहितं विन्दन्ति मोक्षध्रुवं तं वन्दे पुरुषोत्तमाख्यममलं नित्यं विभुं निश्चलम्। ओंकारबिन्दुसंयुक्तं नित्यं ध्यायन्ति योगिनः कामदं मोक्षदं चैव। ओंकाराय नमो नमः। நமஸ்ததசே. குருநாதனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால தொடர்ந்து நாம காயத்ரி புராணத்தை ஸ்ரவணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சனாதன தர்மத்தை ஒருத்தன் தெரிந்து கொள்ள வேண்டுமேயானால் 14 விஷயங்களை அவன் படிக்க வேண்டும். சதுர்தச வித்யான்னு பேர். 14 விஷயங்களை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் சாங்கோபாங்கமாக படிப்பது அப்படிங்கிறதாகவும் பொருள்படுறது. அங்க உபாங்க வித்யைகளையும் சேர்த்து மொத்தம் 18. எதெல்லாம் அந்த 14 அப்படின்னா 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அதுக்கப்புறம் 6 அங்கங்கள், நிருருக்தம், ஜோதிஷம், சந்தசு, கல்பம், வியாக்கரணம், மீமாம்சை, இதெல்லாம் 6 அங்கங்கள். அதுக்கப்புறமாக இருக்கக்கூடிய 4 விஷயங்கள் தான். அதுல முதலாக வரக்கூடியது புராணம். புராணங்கள் தெரிஞ்சிருக்கணும், நியாயம் தெரிந்திருக்க வேண்டும், மீமாம்சை தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தர்மசாஸ்திரம் அப்படிங்கிறதாக 14 விஷயங்களை தெரிஞ்சுண்டாதான் சனாதன தர்மம் இன்னது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படிங்கிறதாக நம்மளுடைய சாஸ்திரங்களே, நம்மளுடைய புராணங்களே நமக்கு எடுத்து சொல்கின்றன. இதுல புராணத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம இத்தனை நாளா பார்த்துட்டு வரோம். வேதத்தினுடைய கருத்து எல்லோரும் அந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும், எல்லோரும் அந்த பரபிரமத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறதாக இருந்தாலும் வேதம் பலாப்பழம் போன்றதாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தை நமக்கு புரிஞ்சுக்க முடியல. ஒருத்தன் வேதத்துக்கு பாஷ்யம் பண்றேன் அப்படின்னு கிளம்பினா வேதம் பயப்படுறதான். ஓ, இவன் தப்பா பாஷ்யம் பண்ணிட்டா என்ன பண்றது, அர்த்தத்தை மறைச்சுக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பரோக்ஷ பிரியா இவகி தேவாக, தேவர்கள் பரோக்ஷ பிரியர்கள், ரகசியத்தை விரும்புபவர்கள், மறைத்து மறைத்தே உண்மையை சொல்லக்கூடியவர்கள், வெளிப்படையாக எதையும் சொல்லாதவர்கள். அப்ப எல்லாருக்கும் எப்படி அந்த பரமானந்தத்தை அனுபவிக்க செய்யறது, எல்லாருக்கும் பரபிரமத்தை நோக்கி எப்படி திருப்புவதுங்கிறதுக்காகத்தான் புராணங்கள் ஏற்பட்டன அப்படிங்கிறதாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 14 வித்தைகள்ல சதுர்தச வித்யான்னு முதல்ல சொன்னேனே, இந்த சதுர்தச வித்யால முக்கியமாக இருக்க வேண்டியது புராணங்கள் தான். ஏன்னா இதுல எல்லா ரகசியங்களும், எல்லா கூடார்த்தங்களும், எல்லா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கதையின் ரூபமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. முக்கியமான தர்மங்கள், நம்ம அனுஷ்டானம் பண்ண வேண்டிய விஷயங்கள், நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் கஷ்டமாக கடினமாக சொல்லாமல் ஒரு சின்ன குழந்தைக்கும் புரிகிற மாதிரி கதையின் ரூபமாக சொல்லி இருக்கப்படுகிறதால் புராணங்களுக்கு விசேஷம் ஜாஸ்தி. யாருனாலும் கதை புரியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சின்ன கதை இருக்கு, ஒரு கதை சொல்றேன்னா கதை புரியலையே அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கதை எல்லாருக்கும் புரியும். அந்த கதையில் உள்ள கருத்து அந்த கதையை பார்க்கறதுனாலே நமக்கு தெரிஞ்சிடும், அந்த கதையை கேட்கறதுனாலே நமக்கு தெரிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால ரொம்ப எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் மகான்கள். அந்த வரிசையிலே நாம் வேத மாதாவாக இருக்கக்கூடிய காயத்ரியினுடைய புராணத்தை ஸ்ரவணம் பண்ணி கொண்டு வருகிறோம். சௌனக மகரிஷி சத்ரயாகத்திலே
சாயங்கால வேளையிலே சூத பௌராணிகரை நமஸ்காரம் பண்ணி சாயங்காலம் நீங்க வந்து புராண பிரவசனம் பண்ணணும்னு சொல்ல சூத பௌராணிகர் சௌனகரனுடைய அழைப்பை ஏற்று நமக்கு இந்த புராணத்தை பிரவசனம் பண்ணி கொண்டு வருகிறார் அப்படிங்கிறதாக கதை ஆரம்பித்தது. நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்திலே பிரகிருதி புருஷ நிரூபணம் பண்ணிட்டார். காயத்ரி மந்திரம் இன்னது அப்படிங்கிறத நேத்திக்கு சொல்லிட்டார். இன்னைக்கு அதிலிருந்து ஆரம்பிக்க போறார். மேற்கொண்டு சொல்லிண்டே வரப்போகிறார். எப்படி நிர்குண பிரம்மம் நிராகாரமாக நிர்குணமாக எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் சத்தா மாத்திரமாக தான் மட்டும் மிச்சப்பட்டு படுத்து கொண்டிருந்ததோ, எந்த வேலையுமே செய்யாமல், அப்போ இந்த மாயா சக்தியாக இருக்கக்கூடிய தேவி வந்து அவரை பிரேரணை பண்ணி இந்த ஜெகத் சிருஷ்டியை உண்டு பண்றா. அதுக்கப்புறம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதி லீலைகள்லாம் நடக்கிறதுன்னு ரொம்ப விஸ்தாரமாகவே போன நாட்கள்ல நம்ம சிரவணம் பண்ணினோம். அப்போ மூணா பிரிஞ்சது அப்படிங்கிறதாக சொன்ன. முதல்ல சப்த பிரம்மம் மாத்திரமாக இருந்தது, பிரணவம் மட்டுமாக இருந்தது, ஓம்காரம் தனியாக பிரணவம் மட்டுமாக இருந்தது. அதுல அகார உகார மகாரமாக பிரிந்தது. குணமே இல்லாமல் இருந்த பிரம்மம் அப்புறம் 3 குணம் உடையதாக மாறிற்று. எப்படி ரஜோகுணம் சத்வகுணம் தமோகுணம்னு அதுக்கு 3 குணங்களை ஏற்றுக்கொண்டது. மூணா பிரிஞ்சுட்டே வரத பார்த்தோம். இப்படி பிரிஞ்சு கொண்டு வரும்பொழுது இந்த காயத்ரி தேவியாகப்பட்டவளும் 3 ரூபமாக இருக்கிறாள்ங்கிறத நம்மளுடைய சந்தியாவந்தன மந்திரங்கள்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? காயத்ரியுடைய ஆவாகன மந்திரத்திலேயே என்ன வருது? ஆயாத்து வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் காயத்ரீம் சந்தசாம் மாதா இதம் பிரம்ம துஷஸ்வனஹா ஓஜோசி சஹோசி பலமசி பிராஜோசி தேவானாம் தாமனாமாசி விஸ்வமசி விஸ்வாயு சர்வமசி சர்வாயு அபிபூஹு ஓம் காயத்ரி மாவாஹயாமி சாவித்ரி மாவாஹயாமி சரஸ்வதி மாவாஹயாமி. 3 தேவதையாக காயத்ரி பிரியராள்ங்கிறத காயத்ரியினுடைய ஆவாகன மந்திரத்திலிருந்தே நாம் தெரிந்து கொள்கிறோம். 3 தேவதைகளாக விளங்குகிறாள். நம்ம இப்ப பாராயணம் பண்ணக்கூடிய காயத்ரி மந்திரம் இன்னைக்கு பிரம்மோபதேசம்னு யஜ்ஞோபவீதம் போட்டு வைக்கும் பொழுது தகப்பனார் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற மந்திரம், நம்மளுடைய உபாத்தியாயர வாத்தியார வச்சுட்டு சொல்லிக் கொடுக்கிற மந்திரம் திரிபதா காயத்ரின்னு பேர். 3 பதங்களை உடைய காயத்ரி, இதற்கு திரிபதா காயத்ரின்னு பேர். ஒரு தடவை ஜெயேந்திர பெரியவா சொல்லி நான் நேரிலேயே கேட்டிருக்கேன். நம்ம இப்படி 3 விபூதி இட்டுக்கிறதுக்கு காரணமே நம்ம திரிபதா காயத்ரியை அனுசந்தானம் பண்றதுனாலதான் பெரியவா சொல்லியிருக்கா. ஒரு பிரவச்சனத்துல பெரியவா சொல்லியிருக்கா. சன்னியாசிகள் இப்படி 4 இட்டுப்பா, ஏன்னா அவளுக்கு சதுஷ்பதா காயத்ரி உண்டுன்னு சொல்லியிருக்கா பெரியவா. இந்த திரிபதா காயத்ரி இருக்கிறதே, இந்த திரிபதா காயத்ரி எப்படி 3 பதமாக பிரிகிறது அப்படிங்கிறத கேட்கும் பொழுது 3 பதங்களை தனித்தனியாக பிரித்து இவருக்காக சொல்லுகிறார். இதுல பிரணவம் வியாகிருதி தனியாக ஒரு அங்கமாக போய்விடுகிறது. ஓம் பூஹு புவஹா சுவஹா அப்படிங்கிறது ஒரு தனி அங்கமாக போய்விடுகிறது. இது வியாகிருதி. நம்ம அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்க போறோம். தத்சவிதுர் வரேண்யம் அப்படிங்கிறது ஒரு பதம். பர்கோ தேவஸ்ய தீமஹி அப்படிங்கிறது ஒரு பதம். தியோ யோனஹா பிரச்சோதயாத் அப்படிங்கிறது ஒரு பதம். இது 3 பதங்கள். இதுல ஓம் பூர் புவஸ்வஹா தத்சவிதுர் வரேண்யம்ங்கிறது ஒரு பதமா எடுத்து வியாகிருதிகளோட சேர்ந்து பர்கோ தேவஸ்ய தீமஹிங்கிறது ஒரு பதமா எடுத்து தியோ யோனஹா பிரச்சோதயாத்ங்கிறது ஒரு பதமா எடுத்து, இதுல இந்த பிரணவத்தோடு சேர்ந்த வியாகிருதியோடு சேர்ந்த தத் சவிதுர் வரேண்யம், எந்த சிரேஷ்டமான சவிதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சவிதாவாகிய தேவதை 3 லோகங்களையும் பிரகாசம் செய்கிறாரோ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய, அந்த தேவஸ்ய தீமஹி நாங்கள் தியானம் செய்கிறோம். முதல்ல அந்த புருஷனை பற்றி சொல்லிவிட்டது, சவிதாங்கிற தேவதையை பற்றி சொல்லிவிட்டது. அதுக்கப்புறம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியானம் பண்ணுகிறோம்ங்கிறத சொல்றது. அப்புறம் தியோ யோனஹா பிரச்சோதயாத் எங்களுடைய புத்தியை தூண்டிவிட செய்யுங்கள் அப்படிங்கிறதாக இது திரிபதா காயத்ரின்னு பேர். சன்னியாசிகளுக்கு மாத்திரம்தான் துரிய பாதம் உபதேசம் செய்யப்படும். அந்த துரிய பாதத்தையும் இங்க புராணத்துல இவர் உபதேசமா கொடுக்கிறார். அந்த கட்டம் வரும்போது அந்த துரிய பாதத்தையும் நான் இங்க சொல்ல போறேன். இந்த சதுஷ்பதா திரிபதா காயத்ரியாக இருக்கக்கூடியதுக்கு பஞ்சபதா காயத்ரியாகவும் இதை வச்சுக்கலாம். இதை 3ஆவும் சொல்ற வழக்கம் உண்டு, 5ஆகவும் சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. இதுல பிரணவம் தனியாக ஒரு பதம், பூஹு புவஹா ஸ்வஹாங்கிறது தனியான பதம், தத்சவிதுர் வரேண்யம்ங்கிறது தனியான பதம், பர்கோ தேவஸ்ய தீமஹிங்கிறது தனியான பதம், தியோ யோனஹா பிரச்சோதயாத்ங்கிறது தனியா 5 பதமாக பஞ்சபதா காயத்ரியாகவும் இதை அனுசந்தானம் பண்ணலாம். திரிபதா காயத்ரியாகவும் அனுசந்தானம் பண்ணலாம். இது 3 ஆசிரம வாசிகளுக்கும் பொருந்தும். யாரு 3 ஆசிரம வாசிகள்? அதை தான் நேத்திக்கே விளக்கமா சொல்லிட்டார். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவன் கண்டிப்பாக காயத்ரி ஜபம் பண்ண வேண்டும். கிரகஸ்தாசிரமி கண்டிப்பாக பண்ண வேண்டும். வானப்பிரஸ்தாசிரமியும் கண்டிப்பாக பண்ண வேண்டும். துரியாசிரமாக இருக்கக்கூடிய சன்னியாசியும் பண்ணுவார். அவர் துரிய பாதத்தை அவருக்கு மட்டுமே தனியாக அவருக்கு உபதேசமாயிருக்கக்கூடிய துரிய பாதத்தை அவர் ஜபம் பண்ணுவார். அது என்னன்னு கேட்க போறார். பின்னாடி வரக்கூடிய சாப்டர்கள்ல அந்த துரிய பாதத்தையும் நமக்காக இவர் சொல்ல போறார். சூத பௌராணிகர் சொல்ல போறார்.
இப்படி காயத்ரி தேவி 3 ரூபங்களை கொண்டிருக்கிறாள்ங்கிறது நம்மளுடைய சந்தியாவந்தன மந்திரங்கள்ல இருந்தே பிரகாசமாக தெரிகிறதுன்னு முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன். காயத்ரியாக இருக்கிறாள், சாவித்திரியாக இருக்கிறாள், சரஸ்வதியாக இருக்கிறாள் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். சந்தியாவந்தனம் பண்ணின்னு இருக்கிறச்ச ஏற்கனவே நான் கேட்ட ஸ்ரீ அண்ணாவினுடைய பிரவசனங்கள் நான் நிறைய கேட்பேன். நிறைய அண்ணா பிரவசனங்கள் கேட்குறவாளுக்கு தெரியும். நான் பேசுறது நிறைய அண்ணா பேசுகிற விஷயங்களை தான் நான் எடுத்து இங்கே பேசுவேன். ஸ்ரீ அண்ணா பிரவச்சனத்தில் சொல்லியிருக்கார். ஒரு பிரவச்சனத்தில் அது என் மனசில் ஓடிண்டே இருந்தது. காயத்ரி ஜபம் பண்ணுறச்ச எனக்கு அது தோணித்து, ஓ இதுவாக தான் அது இருக்கக்கூடாதா, ஏன் இதுவா அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணா ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். ஸ்ரீ அண்ணா லோஹித சுக்ல கிருஷ்ணம் அப்படிங்கிறதுக்கு அண்ணா பாஷ்யம் பண்ணியிருப்பா. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத் 113 ஸ்லோகங்களை கொண்டது. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். அதில் ஒரு சாப்டரில் வரக்கூடிய ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம். அதாவது வேதத்தில் சந்தேகம் வந்தால் வேதத்திலிருந்தே தான் நிவர்த்தி பண்ணிக்கணும். நம்ம பெரியவாள்லாம் நமக்கு வழி காமிச்சு கொடுத்துருக்கிறதுனால இப்போ இங்கே துணிஞ்சு சொல்ல முடியாது. ஏன்னா இதற்கு உண்டான பிரமாணம் நம்மளுடைய சந்தியாவந்தன மந்திரங்கள்லேயே இருக்கிறதுனால துணிஞ்சு இந்த இடத்துல, இந்த சத் சங்கத்தில், இந்த சபையில நான் சொல்றேன். பரமான பரபிரம்மத்தை பற்றி தான் வேதாந்தம் சிந்தனை பண்ணுகிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வேதத்தினுடைய அந்தமாக இருப்பதால் அதற்கு வேதாந்தம் என்று பெயர். வேதத்தினுடைய உச்சியாக இருப்பதால் அதற்கு வேதாந்தம்ங்கிறது பெயர். அதனால வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில வேதாந்தம், நம்ம கிருஷ்ணயஜுர்வேதம் ரொம்ப அழகா பாராயணம் பண்ணினா அண்ணா, ஒரு அண்ணா பாராயணம் பண்ணினார். அவர் முடிகிற அன்னைக்கு சொன்னார், இதனாலதான் நாங்க உபனிஷதத்தை கடைசியா பாராயணம் பண்ணுவோம். வேதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேதாந்தம் வர்றதுனால நமக்கு ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணினார் அன்னைக்கு பாராயணம் பண்ற அன்னைக்கு. வேதத்தினுடைய அந்தமாக இருப்பதால் அதற்கு வேதாந்தம்னு பெயர். வேதம் இன்னதான் சொல்ல வர்றதுங்கிறத நமக்கு ஒரு சங்கிரகமான கருத்தாக கொடுப்பதாலும் அதற்கு வேதாந்தம் என்று பெயர். அப்படி இருக்கக்கூடிய வேதாந்த மந்திரத்திலே அந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இருக்கக்கூடிய அந்த மந்திரம் அழகான மந்திரம். அஜாமேகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணம் பஹ்வி பிரஜா சிருஜமானம் சரூபாஹ அஜோ ஹ்யேகோ ஜுஷமானோனுஷேதே ஜஹாத்யேனாம் புக்த போகாம் அஜோன்யஹா அப்படிங்கிற ஸ்லோகம் அழகான ஸ்லோகம். இதுல பிறக்க முடியாத ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், அவள் இருக்கிறாள்ங்கிறத சொல்றது. அதான் பரோட்ச பிரியா இவகி தேவாகான்னு சொல்லிட்டேன் இல்லையா. எல்லா ரகசியமான விஷயங்களை ரகசியமாக சொல்றதுதான் வேதம். மறை என்றே பொருள். தமிழில் மறை என்றே பெயர். வேதத்திற்கு மறை என்றுதான் பெயர். அஜாமேகாம், அஜா அப்படின்னாலே பிறக்க முடியாதவள்ங்கிறது தெரிஞ்செடுத்து. பிறப்பிக்க முடியாதவள், யாராலும் பிறப்பிக்க முடியாதவள். அஜாம் ஏகாம், ஒருத்தி. அஜாம் ஏகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணம். ஸ்ரீ அண்ணா பாஷ்யம் பண்ணும் பொழுது லோஹித சுக்ல கிருஷ்ணங்கிறது நிறைய பேர் ரஜோகுணம் சத்வகுணம் தமோகுணம்னு எடுத்துக்கிறா. அப்படிலாம் வராது, அது அர்த்தம் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணா அதுக்கு நமக்கு சிருஷ்டி கிரமமா அதுக்கு அர்த்தம் பண்றார். இங்க நம்ம காயத்ரி புராணத்தை சிந்தனை பண்றதுனால எனக்கு இது யோஜனை பண்ணி பார்க்க தோணித்து. அப்பதான் புரிஞ்சது காயத்ரி தான் பராசக்தி அப்படிங்கிறதுக்கான நிரூபணம் இந்த மந்திரம். இந்த ஒரு மந்திரம் போரும் காயத்ரி தான் பராசக்திங்கிறத நிரூபணம் பண்றதுக்கு. நம்மளுடைய சந்தியாவந்தன மந்திரங்கள் என்ன சொல்கின்றன அப்படின்னா, காலையில் காயத்ரி தேவியாக சிவப்பு நிறத்தை உடையவளாக கிழக்கே தோன்றுகிறாள். காயத்ரி சந்தியாவந்தன மந்திரம், சந்தியாவந்தன மன்றவா எல்லாருக்கும் தெரியும். கார்த்தால லோஹித ரூபமாக, சிவப்பு ரூபமாக காயத்ரி தேவியாக கிழக்கே தோன்றுகிறாள். மத்தியானம் வெண்மையின் ரூபமாக சாவித்திரியாக தெற்கே இருக்கிறாள், தட்சிண திசையில இருக்கிறாள். உத்தர திசையில இருக்காங்கிறதுக்கும் உண்டு. அடுத்து சாயங்காலம் மேற்குல கிருஷ்ணவர்ணமாக சரஸ்வதியின் ரூபமாக இருக்கிறாள். அப்படிங்கிறதாக இந்த 3 மந்திரங்கள் சந்தியாவந்தனத்துல ரொம்ப பிரசித்தம், எல்லாருக்குமே தெரியும். இதற்கு என்ன காரணம்னா, கார்த்தால அருணோதயம் ஆகிறது. கார்த்தால ஆரம்பிக்கும் போது கீழ்வானம் பார்த்தேன்னா கிழக்கு பக்கம் செக்க செவேல்னு இருக்கும். கார்த்தால 5:50 எழுந்திருச்சு கார்த்தால பார்த்தோன்னா இந்த சந்தியா வர்ணஜாலங்கள்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. கார்த்தால 5:50, சாயங்காலம் ஒரு 5:50 6 மணி ஆத்து வாசல்லையோ மொட்டை மாடியிலையோ போய் நின்று பார்த்தோன்னா இந்த சந்தியாவர்ண ஜாலங்கள் இந்த மேகத்தோட சேர்ந்து இந்த வானமே என்ன ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஸ்டும் இப்படி ஒரு அழகான பெயிண்டிங்கை பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த சந்தியாவர்ண ஜாலங்கள் இருக்கும். கண்டிப்பாக உயிர் படைத்ததனுடைய பயனாக நாம் இந்த சந்தியாவர்ண ஜாலங்களை பார்க்க வேண்டும். அதற்காக தான் சந்தியாவந்தனம் நம்ம நேத்திக்கே சொன்னோம் இல்லையா, காணாமல் கோணாமல் கண்டுகொடு ஆடுகான் போகுது பார்னு ஒரு சித்தரனுடைய வாக்கு. கார்த்தால பார்க்கறதுக்கு முன்னாடியே, சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும். அப்ப இந்த அருண உதயத்தை எல்லாரும் பார்க்கலாம். செக்க செவேல்னு இருக்கும் வானம். லோஹித
மத்தியானம் பார்க்கக்கூடிய சூரியன் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கார், மஞ்சளா இல்ல வெள்ளையா இருக்கார். மத்தியானம் நம்ம பார்க்கிறோம் வானத்துல வெள்ளையா தெரிகிறார் சுக்ல. சாயங்காலம் அஸ்தமனம் ஆயிடுறது, அப்புறம் இருட்டிடுறது கிருஷ்ணம். இதைத்தானே காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி நம்ம காயத்ரி தேவி சொல்லிட்டு இருக்கோம். அதையே தானே இங்க உபனிஷதம் அஜாமேகாம்னு சொல்றது. பிறக்க முடியாத ஒருத்தி, பிறப்பில்லாத ஒருத்தி இருந்தாள். பிறக்கிறதுனா அப்புறம் இருக்காங்கிறது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியறது. நமக்கு அதுக்கு யாரும் நமக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பிறக்க முடியாத ஒருத்தி இருக்காள் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஸ்ரீ ரூபமாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதே ஸ்ரீ ரூபமாக காயத்ரியினுடைய மந்திரத்தை சந்தியாவந்தனத்திலே வைத்து அதே லோஹித சுக்ல கிருஷ்ணன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இதுல இருந்தே நமக்கு தெரியறது அந்த உபனிஷத மந்திரம் சொல்லக்கூடியது காயத்ரி தேவியை தான், அஜாமேகாம். சரி, அதுக்கு அடுத்து என்ன சொல்றதுங்கிறத பார்ப்போம். பஹ்வி பிரஜாஹா ஸ்ருஜமானம் ஸ்வரூபாஹா. எவளொருத்தி பிறக்க முடியாதவளாக இருந்தாலோ அவள் தன்னுடைய அம்சமாக நிறைய பேரை பிறப்பிக்கிறாள். நம்ம எல்லாம் காயத்ரியினுடைய சொரூபம் தான், எல்லாம் பரபிரம்மத்தினுடைய சொரூபம் தாங்கிற மாதிரி எல்லாமே காயத்ரியினுடைய சொரூபம் தான். எல்லாரும் அந்த பரமாத்மாவினுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான். அதனாலதான் ஆத்மா, பரமாத்மா, ஜீவாத்மாங்கிற பேர் வரும்போது ஆத்மாங்கிறது காமன் ஃபேக்டராக இருக்கிறது. நான் ஜீவன், இந்த தேகாத்ம புத்தி இருக்கிறதுனால நான் என்ன ஜீவாத்மா கம்மியானவன் நானா அல்ப புத்தியினால நினைச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய புத்தி லிமிட்டடா இருக்கு, சங்குச்சிதமான புத்தியாக இருக்கிறது, லிமிட்டடான அறிவுதான் இருக்கு. இந்த பாடியை தாண்டி நான் இல்லை, இந்த உடம்பை தாண்டி நான் இல்லை, என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனா இந்த உடம்பை தாண்டியும் இருக்குங்கிறத நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டேன். மேலை நாட்டு அறிஞர்களே சொல்றா, பேராசைக்காலஜிங்கிற விஷயங்கள்ல சொல்றா, அதையும் தாண்டி பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்றா. அப்ப இந்த உடலையும் தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் மட்டுமல்ல உலகமே தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. அது நம்மளுடைய வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபனிஷதங்கள் ரத்னங்களாக தன்னுள்ளே மறைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றன. எவன் ஒருவன் அதை அணுகுவானோ, எவன் ஒருவன் அதை தேடுவானோ அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுல சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பா கிடைக்கும். நித்தியம் காயத்ரி உபாசனை பண்றோம், நித்தியம் நம்ம காயத்ரி ஜபம் பண்றோம், சந்தியாவந்தனம் பண்றோம்னா அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் ஒரு நாள் நமக்கு புரியாமையா போயிடும்? கண்டிப்பா புரியும். ஏன் புரியாம போறது? ஒரு நாள் கண்டிப்பா புரியும். இந்த ஜென்மத்துல புரியாட்டி என்ன, இந்த ஜென்மம் ஃபுல்லா புரியாமையே பண்ணுவோம், அடுத்த ஜென்மத்துல புரியுமா புரியாதா? அந்த தீர்க்கமான திடமான விசுவாசம் வேண்டும், திடமான தேடுதல் வேண்டும். ஏன்னா அவ்வளோ சுலபமா எடுத்தா என்ன பிரம்மங்கிறது? நான் 2 நாள் தேடினேன் எனக்கு அகப்பட்டு எடுத்துன்னு சொல்றதுக்கு அவ்வளவு சுலபமான விஷயமா எடுத்தா என்ன? கண்டிப்பாக தேடுதல் உள்ளவர்களுக்கு நிச்சயம் இது சித்திக்கும், இதுல சந்தேகமே வேண்டாம். இங்க ஆனா நம்மளுடைய சத்சங்கத்துல இதை சொல்லணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. இன்னைக்கு காயத்ரி மந்திர ஸ்வரூபத்துடைய நிரூபணம் இருக்கிறதுனால எனக்கு இது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால பகிர்ந்துட்டேன். அஜாமேகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணம் பஹ்வி பிரஜாஹா ஸ்ருஜமானம் சரூபாஹா. எவளொருத்தி பிறக்க முடியாதவளாக இருந்தாலோ அவள் இந்த 3 வர்ணங்களையும் உடையவளாக இருக்கிறாள். அதை மட்டும் சொல்லாம அதுக்கப்புறம் சொல்றார், தன்னுடைய அம்சமாகவே மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தாள். தன்னுடைய அம்சமாகவே மற்ற அத்தனையும் தோற்றுவித்தாள். அஜோ ஹியேகோ ஜுஷமானோனு ஷேதே. அஜஹா அப்படிங்கிறதுனால அது புல்லிங்க சப்தம்ங்கிறது தெரியாது. அப்போ இன்னொரு ஆண் ஒருத்தன் இருக்கிறார், பெண் ஒருத்தி. அஜாம் ஏகாம் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்து அஜஹா ஏகஹா. பிறக்காத ஒருத்தன், பிறப்பிக்க முடியாத ஒருத்தன். இது யாரு? பரமபுருஷனை தான் சொல்லணும். ஏற்கனவே நம்ம பிரகிருதி புருஷ நிரூபணத்தை கேட்டு விட்டதால் இது பரமபுருஷனை குறிக்கக்கூடிய வார்த்தையாகத்தான் இருக்க வேண்டும். அஜோ ஹியேகோ ஜுஷமானோனு ஷேதே. ஒண்ணுமே இல்லாம தானாக சத்தா மாத்திரமாக வெறுண்ணப்படுத்தின் இருக்கு அப்படிங்கிறதாக சொல்கிறது. ஒரு பரமபுருஷன் சத்தா மாத்திரமாக இருந்தார், ஒரு மாயாசக்தி வந்தது, அவரை பிரேரணை பண்ணித்து மொத்த ஜெகத் சிருஷ்டி உண்டாச்சுங்கிறத நம்ம ஜெகத் சிருஷ்டி வர்ணனையில பார்த்துட்டு வந்தோம். 2வது நாள் 3வது நாள் பிரவச்சனத்துல நம்ம கேட்டுட்டு வந்தோம். இன்னைக்கு அதே வார்த்தையே நம்மளுடைய வேதாந்தம் சொல்றது, அஜோஹியேகோ ஜுஷமானோனு ஷேதே. ஒருத்தன், பிறக்க முடியாத ஒருத்தன் தனியாக அங்கே படுத்து கொண்டிருந்தான். இதுதான் அதனுடைய வெர்பாட்டிம் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, பிறக்க முடியாத ஒருத்தன் அங்க பக்கத்துல படுத்துட்டு இருந்தான் அப்படிங்கிறது தான். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். ஜஹாத்யேனாம் புக்த போகாம் அஜோன்யஹா. அஜோ அன்யஹா. இன்னொரு புருஷன் இருக்கானா அங்க? ஒரு புருஷனை மட்டும் சொல்லல, இன்னொரு புருஷன் இருக்கானா. அந்த புருஷன் இவளை சேர்ந்து பின்பு வெளியே போய்விட்டான், இவளை சேர்ந்து வெளியேறி விட்டான். ஒருத்தன் அங்க அப்படியே படுத்துட்டு இருக்கா, இன்னொருத்தன் இவளை சேர்ந்து வெளியேறி விட்டான் அப்படிங்கிறதாக இந்த வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் புரியலையே. ஏன் புரியாம? யார் அந்த இன்னொரு புருஷன்? நம்ம தான். பிரகிருத்தியில புகுந்து சம்சாரத்துல புகுந்து அப்புறம் சம்சாரம் ஒன்றும் இல்லைங்கிறது தெரிஞ்சு பிரகிருத்தியிலிருந்து திரும்பி புருஷனாக வெளியில போயிடுறோம். பரம புருஷனாக நாம் ஞானத்தை அடைந்து பிரம்மத்தை அடைந்து பிரம்மமாகவே ஆகிவிடுகிறோம். அதுதான் இன்னொரு புருஷன். அஜோன்யஹா அப்படிங்கிறது அந்த சம்சாரத்திலே புகுந்து பிரகிருத்தியினுடைய தன்மைகளை, மாயாவினுடைய தன்மைகளை, மாயா விடம்பனங்களை பார்த்து இது மாயைங்கிறத புரிஞ்சுண்டு அப்புறம் அந்த மாயையிலிருந்து வெளியில போயிடுறோம்.
இதுதான் இதனுடைய அர்த்தம். துணிஞ்சு அடிச்சு நம்ம சொல்லலாம் காயத்ரி தான் பராசக்தி. இந்த ஒரு ஸ்லோகம் போறோம், ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தினுடைய ஒரு ஸ்லோகம் போறோம், உங்களுடைய சந்தியாவந்தன மந்திரம் ஒரு மந்திரம் போறோம், 100% சொல்லலாம் காயத்ரி தான் அத்தனையும் ஆட்டுவிக்கிறாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும். ஏன்னா எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளா கூட நீங்க இருந்துக்கலாம், ஸ்மார்த்த சம்பிரதாயமா இருக்கலாம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமா இருக்கலாம், மாத்து சம்பிரதாயமா இருக்கலாம், சந்தியாவந்தனம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே சார். அத்தனை பேருக்கும் ஒரே சந்தியாவந்தன மந்திரம் தான், அத்தனை பேருக்கும் ஒரே ஆவாகன மந்திரம் தான், அத்தனை பேருக்கும் ஒரே காயத்ரி மந்திரம் தான். யாருக்காவது வேற வேற காயத்ரி இருக்கா? காயத்ரியினுடைய அங்கமாக அப்புறம் நம்ம மற்ற ஜபங்களை நம்ம பண்ணிக்கிறோம். அஷ்டாட்சரத்தை ஸ்ரீ வைஷ்ணவா பண்ணிக்கிறா, நம்ம பஞ்சாட்சர ஜபம் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் அதுக்கப்புறம் அங்கமாக பண்ணக்கூடியது. ஆனா காயத்ரி மந்திரம் ஒரே மந்திரம் தானே, எல்லாரும் ஒரே காயத்ரி தானே ஜபம் பண்றா. அந்த காயத்ரிய இவாளும் லோஹித சுக்ல கிருஷ்ணம் தானே தியானம் பண்றா. அந்த லோஹித சுக்ல கிருஷ்ணம் இங்கே இருக்கு. அப்போ இதன் மூலமாக நமக்கு தெரிய வருவது என்ன? காயத்ரி தான் பராசக்தி, காயத்ரி தான் வேதமாதா, தேவமாதா, ஜெகன்மாதா. ஜெகன்மாதா காயத்ரி தான் அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. வேதத்தினுடைய தெய்வம் ஏன் வேதமாதான் ஏன் பேரு, வேற யாருக்குமே இல்லாத பேரு காயத்ரிக்கு. ஏன்னா இதனாலதான் வேதமாதான் பேரு. வேதத்தினாலதான் ஜகத் இருக்கு. இந்த ஜகத்துக்கு காரணம் அடிப்படையாக வேதம் தான் இருக்கிறதுங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு குயவன் பானை பண்ணணும்னா பானை பண்ணணும்னு ஒரு பாஷையில தன் மனசுல நினைச்சுக்கிறான், அப்புறம் பானையை பண்றான். அந்த பாஷையாக வேதம் இருக்கிறதுங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த வேதத்தினுடைய அபிப்பிராயம் என்ன? லோஹித சுக்ல கிருஷ்ணம். சிவப்பா இருக்கா, வெள்ளையா இருக்கா, கருப்பா இருக்கா, அதே சிவப்பு வெள்ளை கருப்பு தான் நம்ம இங்க காயத்ரி தேவியினுடைய திரிகால சந்தியாவந்தனத்துக்கு தியானத்துக்கு யூஸ் பண்றோம். அப்ப இதுல இருந்தே நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியறது வேதத்தினுடைய அபிப்பிராயம் என்ன, காயத்ரி தான் பராசக்திங்கிறத நமக்கு புரிய பண்றது அப்படிங்கிறது ரொம்ப வியக்தமாகவே தெரிகிறது. அடுத்து இந்த காயத்ரியினுடைய மந்திர நிரூபணத்தை இப்படியாக ஒன்னொன்னா பண்ணி கொண்டு வருகிறார். திரிபதா காயத்ரி, பஞ்சபதா காயத்ரின்னு சொல்லிட்டேன். 3 பதங்களாக உள்ள காயத்ரி, 5 பதங்களாக உள்ள காயத்ரி, துரிய பாதம்ங்கிறத அடுத்து வரக்கூடிய கதைகள்ல விருத்தாந்தங்கள்ல சொல்ல போறார். இதை சொல்லி முடிச்சுட்டு இதுதான் காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தினுடைய மேலோட்டமான அர்த்தத்தை ஏற்கனவே சொல்லிட்டார். தத்துவ நிரூபணங்களை வரக்கூடிய அத்தியாயங்கள்ல பண்ண போறார். மேலோட்டமான அர்த்தம் என்ன? தத் சவிதுர் வரேண்யம், எது பெஸ்டான லைட் சோர்ஸாக இருக்கிறதோ, இந்த 3 லோகங்களையும் எது பிரகாசம் செய்கிறதோ அந்த சவித்ருவான தேவதையை நாங்கள் தியானம் பண்ணுகிறோம், அவர் எங்களுடைய புத்தியை தூண்டிவிடட்டும் அப்படிங்கிறத அந்த அர்த்தம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இதுக்கு உண்டான தத்துவ நிரூபணங்களை இதுக்கப்புறம் பண்ண போறார். இதை சொல்லிட்டு அடுத்து சொல்றார், இதுக்கும் சுலபமா ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு சவுனகர் கேட்கிறார். ஏன்னா அவருக்கு நம்மளை பத்தி நன்னா தெரியும். கலியுகம் எல்லா வாழ்க்கை இம்மீடியட்டா நடக்கணும். 1 மணி நேரம் உட்காந்து கதையெல்லாம் கேட்க முடியாது. ஒரு ஜிஸ்டா ஒரு 2 நிமிஷமா அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்கிறவா சொல்லுவா. 1 மணி நேரம் யார் உட்காந்து ஸ்ரத்தையா கேட்போம். நம்ம சத்சங்கத்துல கேட்போம், வெளியில இருக்கிறவாள்லாம் அதெல்லாம் இருக்கட்டும் சார், 1 மணி நேரம் அதுக்கு போய் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. 2 நிமிஷம் விஷயம் சங்கிரகமா சொல்லுங்க என்ன சொன்னாருன்னு அப்படின்னு கேட்பா. இப்படி அவசர கதியிலே இந்த உலகம் மாறப்போகிறதுங்கிறத தெரிஞ்சின்ற சவுனக மகரிஷி அவர்கிட்ட கேட்கிறார், இதுக்கு வேற ஏதாவது ஒரு வேரியேஷன் இருக்கா? எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதற்கு வேரியேஷன், அதுக்கு ரூப பேதங்கள்ங்கிறது இருக்கு இல்லையா? அது மாதிரி காயத்ரி மந்திரத்துக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கும்பொழுது நல்ல கேள்வியை கேட்டீர்கள் சவுனகர். மகாமதே, அடிக்கடி அவர் யூஸ் பண்ற வார்த்தை இந்த புராணத்துல மகாமதே 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 தான். நல்ல அறிவை கொண்டவரே, நல்ல புத்தி தீக்ஷண்யத்தை கொண்டவரேங்கிற சொல்லிண்டே வர. நல்ல கேள்வியை கேட்டீர், சரியான நேரத்தில் நல்ல கேள்வியை கேட்டீர். அஜபா காயத்ரின்னு ஒன்று இருக்கு. ஓ, அஜபா காயத்ரின்னு ஒன்று இருக்கா? பேர் கேட்கறதுக்கே நல்லா இருக்கு, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கோல. அது என்ன அஜபா காயத்ரி, அது எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்கோல. அதை நீ பண்ண வேண்டாம், அது அதை விட சந்தோஷம் பா. காயத்ரி ஜபம்னா உட்காந்து அதுல 4 கேள்வி ஏற்கனவே நம்ம சொன்னது போல, கிழக்க பார்த்து உட்காந்துக்கணுமா, வடக்கு பார்த்து உட்காந்துக்கணுமா, மேற்க பார்த்து உட்காந்துக்கணுமா, என்ன ஆசனம் போட்டுக்கணும், எப்படி காயத்ரி ஜபம் பண்ணணும், பூனல் எப்படி பிடிச்சுக்கணும், பிரம்ம முடிச்சுல பிடிச்சுக்கணுமா, எங்க பிடிச்சுக்கணும், இத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கு. இத்தனை பேராமீட்டர்ஸ் இல்லாம நீ ஜபமே பண்ண வேண்டாம், சும்மா உட்காந்து இருந்தாலே அஜபா ஜபம் ஆகும்னா என்ன ஒரு சந்தோஷம் வந்துடும். ஆஹா, நான் எதுவுமே செய்ய வேண்டாம், சும்மா உட்காந்து இருக்கலாம். அப்ப அவர் சொல்றார், நான் ஏற்கனவே சொன்னேனே, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? இந்த சுவாச ரூபமாக பகவான் தான் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன்னுடைய சுவாசத்தை விடுவது நீ அல்ல, உன்னுடைய பிராணனை கையில வச்சுருக்கிறது பகவான் தான். உன் பிராண ரூபமாக பகவான் உன்னுள்ளே சஞ்சாரம் பண்றாரு நான் சொன்னேனே, ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறார். பிராணாயாமத்துல சொன்னாரே, பிராணாயாம சூக்ஷ்மத்துல நம்ம கேட்டோமே நம்ம சத்சங்கத்துல, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். ஞாபகம் இருக்கே சுவாமி. ஆஹா, நல்லா ஞாபகம் இருக்கே. பிராணாயாமம்னா இன்னதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன், ஆனா அதை நம்ம பிராணனை பார்த்துட்டு இருந்த மாத்திரத்திலேயே பிராணன் மாறுறதுங்கிறது நீங்க சொன்னாலே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பிராணாயாமம் ஞாபகம் இருக்கு. இதுவும் அதேதான்ப்பா. 2 சப்தம் தான், நீயே கொடுக்காம ஆனா உன்னுடைய உடம்புக்குள்ள போயிட்டே இருக்கக்கூடிய சப்தம் இந்த 2 சப்தம் தான். ஒன்னு ச, ஒன்னு ஹ. அப்படி நான் மூச்சை உள்ள இழுக்கும் போது ஒரு சப்தமும்,
அப்படி வெளியில விடும்போது ஒரு சப்தமாக வருகிறது. இத அநாகதத்திலிருந்து கொடுக்கணும். இன்னைக்கு இங்கிலீஷ்ல படிக்கிறவாள்லாம் ஹார்ட் சக்ரா அப்படின்னு சொல்றா. குண்டலினி யோகத்துக்குலாம் நீ சர்டிபிகேட்லாம் கொடுக்குறா, பாக்குறதுக்கே நமக்கு சிரிப்பு தான் வருது. அதுக்கு நிறைய நானுமே சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டு இருக்கேன். சொல்லிக்கிறதுக்கு என்ன, இது என்னன்னா அநாகதத்திலிருந்து எழுப்பக்கூடிய சப்தமாக இருக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இங்க இந்த சூக்ஷ்மத்தை நம்ம சத்சங்கத்காராளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நான் சொல்ல போறேன். அடுத்து நம்மளுடைய தொண்டை இருக்கிறது இல்லையா, இந்த இடத்துல தைமஸ்னு ஒன்று இருக்கும். இதன் வழியாக அந்த காற்று உள்ள போய் இதன் வழியாக அந்த காற்று வெளியில வரும்போது பிரத்யட்சமா அந்த சத்தத்தை நீங்க கேட்கலாம். பிரத்யட்சமா அந்த சத்தத்தை நீங்க கேட்கலாம். அது சோகம் ஹம்சஹா ஹம்சஹா சோகம் பெருசா. அதுக்கப்புறம் அதுக்கு வியாக்கியான அஜபா காயத்ரிக்கு கொடுக்கிறார். கொடுத்துட்டு வந்தாலும் இந்த சப்தத்தை நீ உன்னையும் அறியாமல் ராத்திரி முழுக்க பண்ணிண்டே வரியே, இதுதான்ப்பா அஜபா ஜபம். அப்படியா, நான் மூச்சு விடுறதே எனக்கு தெரியாது. நான் ராத்திரி தூங்கிட்டேன்னா நான் எப்போ தூங்குறேன்னே எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. கார்த்தால அலாரம் அடிக்கும் போது அலாரத்தை அணைக்கிறதுக்கு எந்திரிக்கிறதோட தான் எனக்கு தெரியறது. எந்திரிக்கும் போது என்ன பண்ணணும், ஒரு சின்ன வேலை, ராத்திரி ஃபுல்லா நான் பண்ண அஜபா ஜபம் தெய்வத்துக்கு நிவேதனம் பண்றேன்னு எந்திரிச்சிட வேண்டியதான். தப்பு இல்லையோ சுவாமி, நான் பண்ணவே இல்லையே. நீ பண்ணலன்னா என்ன, உனக்காக உனக்குள்ள இருந்து பரமாத்மா பண்றாரு, பரபிரம்மம் பண்றாரு. அது அஜபா காயத்ரியினுடைய அட்வான்டேஜ் நீ எடுத்துக்கோ. அஜபா காயத்ரின்னு உனக்குள்ள உன நடக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை உன் மைண்டுக்குள்ள போட்டுக்கோ. போட்டுட்டேனாலே அஜபா காயத்ரி பண்ணினதுக்கு உண்டான பலன் உனக்கு சித்திச்சிடும் அப்படின்னு சொல்றார். எவ்வளோ சுலபமா போயிடுத்து, எவ்வளோ சுழுவா போயிடுத்து. உட்காந்து ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ராத்திரி தூங்கி எந்திரிச்சோன்னா என்னப்பா பண்ணிட்டு வந்தா, தூங்கி எந்திரிச்சிட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது. இனிமே நான் அஜபா ஜபம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்ல வேண்டியதுதான். என்ன ஆனா ஒண்ணு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு எஃபர்ட்டோட செய்ய வேண்டிய காரியம், நான் சொன்னது போல அந்த சப்தம் அநாகதத்திலிருந்து வர வேண்டும். அதற்கு நீங்கள் மேல் மூக்கு வழியாக காற்றை உள்ளே அனுப்ப வேண்டும். நான் இப்ப பண்ணி காமிச்ச மாதிரி அப்படி மேல் மூக்கு வழியா உள்ள போச்சுன்னா அது அந்த போய் ஹார்ட் சக்கராவை டச் பண்ணணும். பண்ணி எடுத்துனா அதுதான் அஜபா ஜப்பம். பண்ணிட்டேன்னா அப்புறம் தூங்கும் போது சுவாபாவிகமாகவே உங்களுடைய யோக நிதிரைக்குள்ள நீங்க போனதுக்கு அப்புறம் அஜபா ஜபம் தான் நடக்கிறது. அதனால துணிஞ்சு நீங்க சொல்லலாம் அஜபா ஜபம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லலாம். தூங்கிட்டு வந்ததை இனிமே நீங்க அஜபா ஜபம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லலாம். கார்த்தால எந்திரிச்ச உடனே ஒரு உபாசகனுடைய தர்மம், சாதாரண உபாசக தர்மம், கார்த்தால எழுந்தவுடன் அஜபா ஜபத்தை தெய்வத்திற்கு அர்ப்பணம் செய்வது. இந்த ஜபத்தை நான் செய்யவில்லை, இந்த ஜபத்தினுடைய பலனை நான் உனக்கு அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு நான் பண்ண வேண்டியது சாமானிய உபாசக தர்மத்திலேயே எல்லாருக்கும் உண்டு. ஸ்ரீவித்யா உபாசகாலுக்கும் உண்டு, எல்லா உபாசகாலுக்கும் சாதாரண உபாசக தர்மம். அப்ப அஜபா காயத்ரிங்கிறது இவ்வளவு ஈஸியா சுவாமி அப்படின்னா அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும், நீ தெரிஞ்சுக்கணும். நீ அந்த ஜபம் பண்ற, அந்த ஜபம் உனக்குள்ள நடக்கிறதுங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டா போறோம். எல்லாருக்கும் ஒரு கேள்வி, தெரிஞ்ச மாத்திரத்தினால பிரயோஜனம் உண்டா? எல்லாருக்கும் சாதாரண மனுஷியாளுக்கு மனசுல 1008 சந்தேகம் வரதான் வரும். நாளைக்கே உனக்கு மோட்சம்பா அப்படின்னா கூட அதுல 4 சந்தேகம் அவன் கேட்டுட்டு தான் சமாதானம் அடைவான். அப்பாடா நான் சந்தேகம் கேட்டுட்டேன் அப்படின்னு. அவ்வளவு சீக்கிரமா ஒரு விஷயத்துல விசுவாசம் ஏற்பட்டுட்டாது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுனால மட்டும் பிரயோஜனம் உண்டானா 100% உண்டு. இதையும் நம்மளுடைய பெரியவாள்லாம் புராண பிரவச்சனங்கள்ல கதைகளின் ரூபமாக சொல்லி இருக்கிறார்கள். ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், டெய்லி போனான்னா தன்னுடைய பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஊரெல்லாம் சுத்தி பிச்சை எடுத்துட்டு ராத்திரி ஒரு மரத்துக்கடியில படுத்துப்பான். அந்த மரத்துக்கு அடியில தான் தங்க புதையல் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு அது தெரியாது. ஒரு நாள் அவன் இறந்து போயிட்டான். இறந்து போனதுக்கு அப்புறம் அவனை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல வேற ஏதாவது பண்ணலான்னு தோண்டும் போது பார்த்தா அடியில் தங்க புதையல். இப்ப அவன் உயிரோட இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச மாத்திரத்தினால அவனுக்கு உபயோகம் ஏற்பட்டிருக்குமா? ஏற்பட்டிருக்காது. அப்போ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதால் மட்டுமே போறோம். அனுசந்தானங்கிறது கண்டிப்பா பண்ணணும், 2வது பட்சம். ஆனா தெரிந்து கொள்வதுங்கிறதுனாலேயே இங்க இவங்களுக்கு உபயோகம் ஏற்படுறதா ஏற்படலையா? இந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வதால் மட்டுமே நமக்கு உபயோகம் ஏற்படுறதா ஏற்படலையா? அதனாலதான் பிரவச்சனம் கேட்கணும், ஸ்ரவணம் பண்ணணும். முதல் பக்தி ஸ்ரவணம் தானே, கேட்கறது தான். நேற்றுக்கே சொன்னோம், சந்தியாவந்தன உபஸ்தான மந்திரங்கள்ல நிறைய சம்பிரதாயங்கள்ல உண்டு. பத்ரங்கர்ணே விஷ்ணுயாமதேவா, நம்ம வலது காதை சுத்திக்கிறதுல நமக்கு நல்ல விஷயங்களே நான் காதில் கேட்க வேண்டும். இப்படியாக அவர் அஜபா ஜபத்தினுடைய விசேஷத்தை சொல்லிக்கொண்டு இப்படி பண்ணினா அதுக்கு அஜபா ஜபம்னு பேருப்பா. இதை நீ சுவாமிக்கு கார்த்தால எந்திரிச்ச உடனே முதல் வேலையா தெய்வ சிந்தனையோட உன்னுடைய தினத்தை ஆரம்பி தெய்வத்திற்கு இதை நிவேதனம் பண்ணிடு. இதற்கு இப்படி பண்ணிட்டீங்கன்னா நீ அஜபா ஜபம் பண்ணின பலன் உனக்கு சித்திச்சிடும் அப்படிங்கிறதாக சொல்லி அஜபா ஜபத்தினுடைய மகிமையை சூத பௌராணிகர் சௌனக மகர்ஷிக்கு சொல்லுகிறார். அடுத்து காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுத்துறார். மந்திரம்னா என்ன, ஜபம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அவசியமான இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய 2 விஷயங்கள், 2 வார்த்தைகள். ஒன்று மந்திரம், ஒன்று ஜபம். அடிக்கடி சொல்றா
ஜபம் பண்ணேங்கிறா. ஜபம்னா என்னன்னு தெரியாது. இந்த மந்திரம் தெரியுமா அந்த மந்திரம் தெரியுமான்னு கேட்கிறா. மந்திரம்னா என்னன்னு தெரியாது. மனநாத்து திராயத்தே இதி மந்திரஹா. எதை மனசுக்குள்ளே வைத்துக்கொண்டு நாம் காப்பாற்றி வருகிறோமோ அதற்கு மந்திரம் என்று பெயர். ஐயோ, இப்போ நீங்க மந்திரத்தை வெளியில சொல்லிட்டேளே, தப்பில்லையா? மந்திரத்தினுடைய சாரம் உள்ளுக்குள்ள இருக்கும். ஒரு பத்திரம் இருக்கு, அந்த பத்திரத்தை ஜெராக்ஸ் காப்பி போட்டு எடுத்துட்டு மூலப்பத்திரம் பத்திரமா இருக்கும். வர ஜெராக்ஸ் காப்பி நீங்க யாருக்கு வேணா எத்தனை பேருக்கு வேணா எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ வெளியில சொல்றதெல்லாம் நம்ம கொடுக்குற ஜெராக்ஸ் காப்பி. ஆனா மூலப்பத்திரம் பத்திரமா மனசுக்குள்ள இருக்கு. மனநாத் திராயத்தே இதி மந்திரா. மூலப்பத்திரம் பத்திரமா மனசுக்குள்ள இருக்கு. இது போல எதை மனசால ஒருத்தன் காப்பாற்றுகிறானோ, மனசுக்குள்ளேயே வைத்து இது பண்ணுகின்றானோ அதற்கு மந்திரம் என்று பெயர். பீஜ மந்திரம் ஒரு சின்ன ஆள் விதை தான், அதுல எவ்வளோ பெரிய ஆள் விருட்சம் முளைக்கிறது. எவ்வளோ பெரிய விருட்சம் சின்னூண்டு விதைக்குள்ள இருக்குன்னா நம்ம ஒத்துப்போமா? இது பெரிய விருட்சமா மாற போறதுன்னா, சும்மா போப்பா இத்தினூண்டு இருக்கு, பாக்குறதுக்கு என்னுடைய அங்குஷ்ட மாத்திரம் கூட இல்லை இந்த விதை, இது இவ்வளோ பெரிய மரத்தை கொண்டு வருமான்னு கேட்டுடுறோம். கண்ணுக்கு நேரம். ஆனா பிரத்யட்சமா அவ்வளோ பெரிய மரம் வரதை பாக்குறோம் இல்லையா? அப்ப அந்த பீஜ மந்திரத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு. எல்லாமே நம்ம வெளிப்படையா இதுல சொல்றோம். எல்லாரும் கேட்டா பரவாயில்லையா, எல்லாரும் ஜபம் பண்ண பரவாயில்லையா? அதுக்குதான் இன்னைக்கு கதை இருக்கு. அதற்கு இன்னைக்கு ஒரு விருத்தாந்தத்தை சொல்ல போகிறார். நிறைய கேட்கிறவாள்ல நம்ம சத்சங்கத்துல ஸ்திரீ ஜனங்கள் நிறைய இருக்கு. அவளும் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணலாமான்ற கேள்வி அவளுக்கும் மனசுக்குள்ள வரும். அதுக்கெல்லாம் பின்னாடி சூத்த பௌராணிகரே அர்த்தம் சொல்லிட்டு வர போறார். அதுக்குண்டான சந்தேக நிவர்த்தியை பண்ணி கொண்டு வரப்போகிறார். இந்த ஜபம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜகாரம் ஜென்ம விநாசனம், பகாரம் பாப விநாசனம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா. ஜபம் அப்படிங்கிறது 3 விதமான ஜபங்களாக இருக்கிறது. வைகரி ஜபம், நம்ம இப்ப பாராயணங்கள்லாம் சப்தம் கேட்கிற மாதிரி பண்றோம் இல்லையா, காதுல விழற மாதிரியான வைகரியாக சொல்லக்கூடிய ஒன்னு வைகரி ஜபம். இன்னொன்னு உபாம்சுவாக, அதாவது வாய்க்குள்ளேயே மொனகிறது. நம்ம தமிழ்ல சொல்றோமே, ஒரு நம்மளுடைய அன்றாட பாஷையில சொல்றோம் இல்லையா, மொனகிறது அப்படிங்கிறோம் இல்லையா, அது வாய்க்குள்ளேயே சொல்லிக்கிறதுக்கு உபாம்சுன்னு பெயர். அப்புறம் மனசுல பண்ணக்கூடியது மானசீக ஜபம்னு பெயர். இப்படி 3 விதமான ஜபங்கள் இருக்கின்றன அப்படின்னு ஜபத்தை கிளாசிஃபை பண்ணி நமக்காக கொடுக்கிறார். 3 விதமான ஜபங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறதாக சொல்லுகிறார். அப்போ கேட்கிறார், ஜென்ம விநாசனம் பாப விநாசனம்னு சொன்னாலே, பாபம்னு என்னமோ சொல்றாளே, பாபம்னா என்ன புண்ணியம்னா என்னன்னு அடுத்த கேள்வியை கேட்கிறார். அப்படித்தானே ஒரு கேள்வியை தொட்டு தானே அடுத்தடுத்த கேள்வி கேட்டுதானே இந்த புராணம் வளர்ந்துட்டு வரதை நம்ம முதல் நாள்ல இருந்து பாக்குறோம். அப்போ அவர் பாபம்னா என்ன புண்ணியம்னா என்னங்கிறத சொல்றார். இத சங்கிரகமா நான் சொல்லிடுறேன். பரோபகாராய புண்ணியாய பாப்பாய பரபீடனம். மற்றவாளுக்கு உபகாரம் பண்ணினோன்னா புண்ணியம், மற்றவாளுக்கு உபதிரவம் பண்ணினோன்னா பாவம். அவ்வளவுதான். இதுதான் ஒரே தம்ரூல் புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும். அப்ப பாப புண்ணியத்தோட பலன் எப்படி இருக்கும்னு கேட்கும்பொழுது, இந்த பாப புண்ணியத்தினோட பலன் இன்னைக்கு உனக்கு தெரியாதுப்பா, ஆனா உன்னுடைய தேகத்தை விட்டு இந்த ஜீவன் போய்விடுகிறதே, அப்போ நீ எங்க போறியோ அதை பொறுத்து உனக்கு பாப புண்ணிய பலன் தெரியும். அது எப்படி சுவாமி தெரியும் அப்படின்னா, 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு தேவயானம்னு ஒரு வழி இருக்கு, பித்ருயானம்னு ஒரு வழி இருக்கு, அப்புறம் யமபட்டணத்துக்குன்னு ஒரு வழி இருக்கு. இந்த 3 இடத்துக்கு போவா. பாவம் பண்றவா யமபட்டணத்துக்கு மட்டும்தான் போவா. புண்ணியம் பண்றவா இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருவா. இதர் தேவயானத்துக்கு போய் சேர்ந்துருவா, இல்ல பித்ருலோக சாயுஜ்யத்தை போய் அடைந்து விடுவார்கள். அப்புறம் விஸ்தாரமாக சொல்லுகிறார், யமராஜாவுடைய பட்டினம்னா எப்படி இருக்கும், யமலோகம்னா எப்படி இருக்கும், எத்தனை விதமான நரகங்கள் இருக்கின்றன, எல்லாத்தையும் காயத்ரி புராணத்திலையும் விஸ்தாரமா சொல்லிட்டே வர்றார் சூத பௌராணிகர். சவுனகரும் பொறுமையா கேட்டுட்டே இருக்கார். எல்லாருக்கும் அது நல்லாவே தெரிஞ்சபடியினால நம்ம அதற்குள்ள போகாம முக்கியமான விஷயங்களை எடுத்துட்டு போகணுங்கிறதுனால அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு நம்ம போறோம். இந்த பாபம் புண்ணியத்தை சொல்லிட்டார். இப்ப இந்த பாபம் புண்ணியம் ஒரு வார்த்தையில நீங்க சொல்லி முடிச்சுட்டேள், ஆனா எனக்கு இன்னும் சரியா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேள்னா நல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் என்னமோ நம்ம தான் புதுசா அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சோம்னு நினைச்சுக்கிறோம். அந்த காலத்திலே எக்ஸாம்பிள் கேட்டிருக்கார். அப்பா அவர் அதுக்கு விருத்தாந்தமாக வால்மீகியினுடைய விருத்தாந்தத்தை சொல்கிறார். வால்மீகி மகரிஷியினுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனா காயத்ரி புராணத்துல வால்மீகி மகரிஷி கண்டிப்பா சொல்லணும், நிச்சயமா சொல்லணும். அவர் ராமாயணம் எழுதினதுக்கு காரணமே காயத்ரியினுடைய அனுகிரகம் தான். எல்லாருக்கும் தெரியும். 24,000 கிரந்தம், 24 அக்ஷரத்துக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிரசித்தமா தெரியும். ராமாயணத்தினுடைய மகாத்மியத்துல எல்லாம் இதெல்லாம் இதை சொல்லாம யாருமே ராமாயண மகாத்மியத்தை சொல்ல மாட்டான். எந்த ஒரு விசேஷமான வஸ்துவா இருந்தாலும் காயத்ரி மந்திரத்துக்கு ஈக்குவேட் பண்ணாம இருக்கவே மாட்டா யாருமே. எல்லாரும் அதை கடைசியில எங்க ஈக்குவேட் பண்ணுவானா, காயத்ரி மந்திரத்தோட தான் ஈக்குவேட் பண்ணுவா. அத்வைத சாதனை ரொம்ப கஷ்டம். அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணலாம்னா, ஸ்மார்த்த சம்பிரதாயத்துல ஸ்ரீவித்யா அப்படிங்கிற சம்பிரதாயம் இருக்கிறது.
ஸ்ரீவித்யா உபாசனை அப்படிங்கிற சம்பிரதாயம் இருக்கிறது. இந்த ஸ்ரீவித்யா உபாசனையுடைய உச்சி பஞ்சதசி அப்படிங்கிற மந்திரம். அடுத்து ஷோடசிங்கிறது இருக்கு, ஆனால் அது ரொம்ப ரகசியங்கிறதுனால அதை பேரை கூட நம்ம வெளியில் எடுக்காம உச்சியை நம்ம பஞ்சதசியோடய நிறுத்திக்கிறோம். இந்த பஞ்சதசிங்கிற மந்திரத்துக்கு பாஸ்கரராயருங்கிற மகான் வரிவசியா ரகசியம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அதுல எதோட ஈக்குவேட் பண்றார் இந்த பஞ்சதசியனா காயத்ரி மந்திரத்தோட தான் ஈக்குவேட் பண்றார். அவ்வளோ ந காயத்ரியாக பரமோ மந்திரஹா, முதல் நாளே சொல்லிட்டோம் இல்லையா, ந காயத்ரியாக பரமோ மந்திரஹா, காயத்ரியை விட உயர்ந்த மந்திரம்ங்கிறது எதுவும் இல்லைங்கிறதுனால காயத்ரியோட ஈக்குவேட் பண்ணினா அவளுக்கு பெருமை. யார் ஒருத்தர் மேல இருக்காளோ அவளோட நம்மளை இணைச்சுக்கிறது தானே நமக்கு பெருமை இல்லையா? அப்படித்தானே இன்னைக்கு சாமானியமா லோகத்துல லௌகிகத்துல நம்ம அப்படித்தானே பாக்குறோம். யார் நம்மளோட வசந்தவாளா இருக்காளோ நாங்க அவளை மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிறது நமக்கு ஒரு பெருமை. அப்படிங்கிறதுனால இங்க வந்து வால்மீகியினுடைய கதையை சொல்லுகிறார். வால்மீகி விருத்தாந்தம் பாபம் புண்ணியத்தினுடைய கிளாசிபிகேஷனுக்காக வால்மீகி விருத்தாந்தத்தை சொல்லுகிறார். முதல்ல அவர் வந்து பூர்வ ஜென்மத்திலே அவர் ஒரு வேடுவனாக இருந்தார். எல்லாரையும் அடிச்சு எல்லாரையும் கொலை பண்ணி அவளுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் மிருகங்களை எல்லாம் வதை பண்ணி இப்படியாக சஞ்சாரம் பண்ணி கொண்டு வருகிறார் ஒரு வேடுவன். இப்படி வந்து கொண்டிருக்கிற காலத்திலே ஒரு நாளைக்கு நாரதர் அந்த பக்கமாக வருகிறார். இப்பதான் நாரத ஜெயந்தி போச்சு. நாரதர் அந்த பக்கமாக வருகிறார். நாரதர் வரும்பொழுது கையில் அவர் எப்பவுமே ஒரு தம்புரா வச்சுட்டு இருப்பார். மகத்தின்னு பேருன்னு நினைக்கிறேன் அதற்கு. அதை வாசிச்சுட்டே நாராயண நாமத்தை ஜபம் பண்ணிக்கொண்டே சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது தான் அவருடைய வேலை. எல்லாருக்கும் தெரியும் நாரதரை பற்றி. சினிமாவில் காட்டுற நாரதர் நினைச்சுன்றாதீங்கோ, உங்களுடைய சீரியல்ல காட்டுற நாரதர் நினைச்சுன்றாதீங்கோ. நாரதரை போன்ற மகாபாகவதர் வேற யாருமே கிடையாது. இவா காட்டுற நாரதர் கலகத்துக்கு நாரதர்னு சொல்றது மகா தப்பான விஷயம். நாரதர் தான் பக்தி சூத்திரமே பண்ணியிருக்கார், நாரத பக்தி சூத்திரம். அந்த நாரதர் அப்படி நாம ஜபத்தை பண்ணிக்கொண்டே வருகின்ற வேளையிலே இவன் எதிர்படுறான். இந்த வேடுவனாகப்பட்டவன் எதிர்படுறான். நீ அந்த வீணையை கழட்டி என்ற குடு அப்படிங்கிறான். ஏன்னா வழிப்போக்கர்கள் கிட்ட திருடுறது தான் இவருடைய தொழிலே. அந்த வீணையை கழட்டி குடுனா இவருக்கு எதை கேட்டாலும் கொடுத்துடுவேன், வீணையை கொடுத்துட்டேன்னா அப்புறம் நான் எங்க இருந்து நாம சங்கீர்த்தனம் பண்றது? ஏன்னா நான் அதுதான் ஒரே விஷயம். அந்த கலியில வந்து எல்லாரையும் உத்தாரணம் பண்ணக்கூடியது நாம சங்கீர்த்தனம் மாத்திரம் தான். நானே சொல்லிட்டு இருக்கேன், கலவு கல்மஷ சித்தானாம் பாப திரவியோப ஜீவினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிஹி கோவிந்த கீர்த்தனம்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய வீணையை நீ என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போயிட்டேன்னா அப்புறம் நான் எப்படிப்பா கீர்த்தனம் பண்ணுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த வீணை நல்லா விலைக்கு போகும், உன்ட்ட இருக்கிற வேற எதுவும் விலைக்கு போகாது. அந்த வீணை ஒண்ணுதான் விலைக்கு போகும், அதை எனக்கு கொடு. அப்பா நான் சொல்றதை கேட்கறியா? அதெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது சுவாமி, நீங்க அதை கழட்டி கொடுங்கோ, நான் கிளம்பி என் வழியில போயிட்டே இருக்கட்டி உன்னை குத்திட்டு எடுத்துட்டு போயிடுவேன், பாத்துக்கோ, உன்னை கொலை பண்ணிட்டு நான் அந்த வீணையை எடுத்துட்டு போயிடுவேன். அப்ப அவர் சொல்றார், நீ இத காசாக்குறது, காசுங்கும் போது மனசு உடனே அங்க அடங்கிடுறது. நீ இதை காசாக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுவ? கொண்டு போய் என் குடும்பத்துக்கு கொடுப்பேன். குடும்பத்துக்கு கொடுத்து அவள்லாம் சந்தோஷமா இருப்பா, நிம்மதியா இருப்பா, சாப்பிடுவா. அதற்காக தானே நான் இந்த திருட்டு தொழிலே பண்றதுக்கு காரணமே அவா தானே. இந்த திருடுறது பாபம்னு உனக்கு தெரியுமாப்பா? போசாமி, பாபம் புண்ணியெல்லாம் பார்த்தா வயிறு ரொம்புமா? கேட்கிறான் கேள்வி. உண்மையான கேள்வி தானே, வாஸ்தவமான கேள்வி. அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறதேப்பா. சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ, திரவியத்தை ஆர்ஜிதம் பண்ணுவதற்கு எவ்வளவோ வழிகள் இருக்கும் பொழுது நீ ஏனப்பா இந்த திருட்டு தொழிலை செய்கிறேன்னா, இதுதான் சாமி எனக்கு தெரியும், இதுதான் நாங்கள் பண்றது, இதுதான் எனக்கு தெரியும். நீ ரொம்ப நேரம் வளவலான்னு பேசிகிட்டே இருக்க, நீ முதல்ல அந்த வீணையை கொடு, இல்லாட்டி உன்னை குத்தி கொலை பண்ணி நான் அந்த வீணையை எடுத்துன்னு போயிடுவேன். நீ என்னை கொலை பண்றதுலயே இருக்க, நீ என்னை கொலை பண்ணிட்டா கூட பரவாயில்ல, வீணை எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா என்னோட உயிரே பிராணனே போயிடுத்து, நாம சங்கீர்த்தனம் பண்ணாம என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிக்கொண்டே வந்தாய், ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரே ஒரு காரியம் எனக்காக செய். என்ன சொல்லணும்? சட்டப்புட்டுன்னு சொல்லு, நான் அடுத்து போய் வேலையை பார்க்கணும், அடுத்த ஆளை கொலை பண்றதுக்கு போகணும். அப்படிங்கும்போது அவர் சொல்லுகிறார், நீ எந்த குடும்பத்திற்காக இப்படி உழைக்கிறாயோ, எந்த குடும்பத்திற்காக நீ திருடுகிறேன்னு சொல்கிறாயோ, அந்த குடும்பத்துல போய் கேள், உன்னுடைய பாவத்தில் அவர் பங்கு போட்டுக் கொள்வார்களா அப்படின்னு கேளப்பா. பூர்வ ஜென்ம சுகிருத்தம், நாரதருடைய தரிசனம் கிடைக்கணும்னா பூர்வ ஜென்ம சுகிருத்தம் வேணும். ஏதோ ஒரு வேடுவன் நினைச்சுன்றாதீங்கோ. நமக்கு கதைகளை சொல்லுவதற்காக இப்படி செய்கிறார்கள். நாரதருக்கு என்ன அப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டுட போறதா? ஒரு வேடுவன் வந்து கொலை பண்ணிடுவேன், குத்திடுவேன் சொல்ல போறான்னா? நமக்கு விஷயம் புரிய வைக்கிறதுக்காக இப்படி கதைகளை சொல்கிறார்கள். ஏன்னா அடுத்து வரக்கூடிய தர்மம் முக்கியம். அவன் வேடுவனாக இருந்தாலும் அவன் ஜபத்துக்கு அதிகாரி அப்படிங்கிறத காட்ட போறார். இவர் சொன்ன உடனே நேராக போய் ஆத்துல போய் கேட்கிறார், அம்மா உனக்காக தானேமா திருடுறேன், உனக்காக தானேமா பொய் சொல்றேன், உனக்காக தானே கொலை பண்றேன், என் திருட்டு, என் பொய், என்னுடைய கொலை, இதுல நீ பங்கு எடுத்துப்பியா? அது ஏன் நான் பங்கு எடுத்துக்கணும்?
அதெல்லாம் நீ எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், நானும் அவனை திருடுன்னு சொன்னேன், நானும் அவனை கொலை பண்ணுன்னு சொன்னேன். இது என்னைக்குமே எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாரும் குடும்பத்தோட க்ஷேமமா சௌக்கியமா இருக்கணும். ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கிறவா என்னைக்குமே நம்ம பாபத்துல பங்கு போட்டுக்க மாட்டா, நம்ம புண்ணியத்துல பங்கு போட்டுக்க மாட்டா. நம்மளா கதைக்கு வந்து உட்காண்டாதான் உண்டு. அவ வராளோ இல்லையோ, அவ போன்னு சொல்றாளோ சொல்லலையோ, நம்மளா கதைக்கு வந்தோன்னா நமக்கு புண்ணியம். நாளைக்கு அவ சொல்லுவா நான் போகாதுன்னு ஒன்று சொல்லவே இல்லையே, நம்ம இன்னைக்கு அவளுக்காக கதைக்கு வராமல் இருப்போம். அதனால யார் எப்படி போனாலும் நம்மளுடைய சத்கதிக்கு வழி தேடிக்க வேண்டியது நாம தாங்கிறத லௌகீகத்திலேயே நம்ம பார்க்கறதுனால அதையே தான் அந்த மனைவியும் சொல்றா. அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் சொல்லிட்டேன், நீ வந்து எப்படி வேணாலும் சம்பாதிச்சு போடலாம், இப்படி சம்பாதிச்சு போடுவேன், எனக்கு என்ன தெரியும், நான் என்ன கண்டேன் அப்படின்ட்டா. அப்போதான் அவனுக்கு செவிட்டில் அரைஞ்சா மாதிரி இருந்தது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம இவாளுக்காக இவ்வளோ நாள் பாவத்தை சம்பாதிச்சு கடைசியிலே இவ எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாலே, உன் பாவம் உன்னோட என் பாவம் என்னோடன்ட்டாலே, அது எப்படி என்னை சேர்ந்ததாகும்னு வேற அவ கேள்வி கேட்டுட்டாளே அப்படின்னு திரும்பி நாரதர்கிட்ட ஓடி வந்து நமஸ்காரம் பண்றார். சுவாமி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுடுங்கோ, என் மனைவி இப்படி சொல்லிட்டா. நாரதர் அவனை எழுப்பி ஆறுதல் சொல்றார். இதுதான் குருநாதர் லட்சணம். சுவாமி நான் பதித்தன், நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை காப்பாத்துங்கோன்னு போய் விழறான். விழும்போது தோல்ல தட்டி கொடுத்து எழுப்புறார் பாருங்க, அவர் தான் சத்குருநாதர். குரு கிருபை, அவ்வியாஜமான கிருப்பை. மாதாவினுடைய கிருப்பையை கூட அவ்வியாஜமான கிருப்பைன்னு சொல்ல முடியாது, ஆனா குரு கிருப்பை தான் அவ்வியாஜமான கிருப்பை. மாதா தன் பிள்ளைங்கிறதுனால வாத்சல்யம் காட்டுறா. தன் குழந்தைங்கிறதுனால ரோட்ல போற குழந்தைய தூக்கி வச்சுட்டு கொஞ்சிடுவாளா? ரோட்ல போற குழந்தைய தூக்கி அதுக்கு சாதம் ஊட்டிடுவாளா? தாம் பெத்த குழந்தைங்கிறதுனால மாதாவினுடைய வாத்சல்யம். ஆனா குருநாதரினுடைய வாத்சல்யம் எந்த ஒரு காரணமுமே கிடையாது, எந்த ஒரு வியாஜமும் இல்லாமல் அவ்வியாஜ கிருப்பை அப்படிங்கிறது குருநாதனுடைய கிருப்பை மட்டும்தான். தாயினும் சால பரிந்துன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். அப்போ குருநாதராக இருக்கக்கூடியவர் நாரத மகரிஷி இங்கே அவனை எழுப்பி உட்கார்த்தி வைத்து, அப்பா நீ எப்ப பாவம் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டியோ அப்பவே அந்த பாவங்கள்லாம் பரிகாரம் ஆயிடுச்சு, நீ இனிமே கவலைப்படவே வேண்டாம், இங்க உட்காந்து மராமரான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். அவர் மராமரான்னு சொல்றார். அப்புறம் ராமராமன் மாறுறது. அப்புறம் அடுத்த ஜென்மத்துல வால்மீகி மகரிஷியாக வால்மீகம்ங்கிற புற்று வளர்ந்துடுத்து புது பிறப்பாக வால்மீகி மகரிஷியாக வருகிறார். ராமாயணம் பண்றார், எல்லாருக்கும் தெரியும். இங்க காயத்ரியினுடைய விசேஷம் என்ன? அவர் சாட்சாத்காரம் பண்ணக்கூடிய பரபிரம்மம் காயத்ரியாக இருந்ததால் தான் ராமாயணம்ங்கிற கிரந்தம் முக்கியமான சீன் என்னன்னு கேட்டா, சின்ன குழந்தையும் சொல்லும், ராமர் ராவணனை வதம் பண்ணினார். ராமாயணத்தினுடைய முக்கியமான அம்சம் என்ன சார்? ராமாயணத்தினுடைய முக்கியமான அம்சம் என்ன? ராமர் ராவணனை வதம் பண்ணினார், அதானே ராமாயணம். அப்புறம் திரும்பி வந்தார், அயோத்தியால பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், அதுக்கப்புறம் 11,000 வருஷங்கள் வாழ்ந்தார். அப்படிங்கறதெல்லாம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சரித்திரங்கள். முக்கியமான கிரக்ஸ் என்ன? ராமாயணத்தினுடைய கிரக்ஸ், முக்கியமான கிளைமேக்ஸ் சீன் என்ன ராமாயணத்தினுடையது? ராமராவண யுத்தம் தானே. அந்த ராமராவண யுத்தத்துல ராமர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம் ராவணம் ஜாகிரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் தெய்வதஷ்ட சமாகம்ய திருஷ்டும் அவ்யா ததோரணம். வராரா இல்லையா அகஸ்தியரங்க வந்து என்ன சொல்றார்? ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லு, விஜயிஷ்யசி, நீ ஜெயித்து விடுவாய், இந்த ராவணனை நீ வதம் பண்ணி விடுவாய். 3 முறை இந்த ஆதித்ய ஹிருதயத்தை சொன்னால் போறோம்னா திரிராச்சம்ய 3 முறை ஆச்சமனம் செய்து 3 முறை ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் செய்து ராமர் பானத்தை விடுற, ராவணன் அங்க இறந்து விடுகிறான்ங்கிறதாக அங்க கிளைமேக்ஸ் சீன். எப்பவுமே ஒரு முக்கியமான வஸ்துவை கிளைமேக்ஸ்ல தானே சொல்லுவோம். ஆரம்பத்திலேயே எடுத்தோடனே கொடுத்துடுவோமா? கொடுக்க மாட்டோம். புராணம்னு ஆரம்பிச்சோம், காயத்ரியை பத்தி இன்னைக்கு தான் பேச்சே வருது. 4வது நாள் தான். முதல் நாள் பிரகிருத்தினா புருஷன்னா, அப்புறம் அதுன்னா இதுன்னா சிருஷ்டினா பஞ்சபூதங்கள்னா பஞ்சீகரணம்னா எல்லாமோ பேசிட்டே வந்தா இன்னைக்கு தான் காயத்ரிங்கிற வார்த்தையை இன்னைக்கு தான் நம்ம முதல்ல சிரவணம் பண்றோம். அப்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே எப்படி நம்ம உள்ளுக்குள்ள பத்திரமா வச்சு ஒழிக்கிறோமோ, ராமாயணத்தினுடைய ஒட்டுமொத்த சாரமாக இருக்கக்கூடிய ராமராவண யுத்தத்தினுடைய காரணமாக அவர் ஆதித்ய ஹிருதயத்தை கொண்டு போய் வச்சு சவித்ரு தேவதையை தான் அங்க உபாசனை பண்ண சொல்றாருன்னா அதற்கு காரணம் அவர் ராமராமன் சொல்லி மராமரான்னு சொல்லி அவர் சாட்சாத்காரம் பண்ணினது அந்த சவித்ரு தேவதையை தான், அந்த சாவித்திரியை தான், அந்த காயத்ரியை தான், அந்த சரஸ்வதியை தான். அப்படிங்கிறதுனால தான் இந்த காயத்ரி புராணத்தை இந்த இடத்துல நமக்கு காயத்ரி புராணத்துல இந்த இடத்துல நமக்கு வால்மீகியினுடைய விருத்தாந்தத்தை சொல்லி, அப்பா யாராக இருந்தாலும் தான் பாவம் செய்து விட்டோங்கிற கழிவிறக்கமே போதுமானது. பாவம் செஞ்சுட்டோம் அப்படிங்கிற கழிவிறக்கமே அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு நிவர்த்தியை கொடுத்துரும். இதுக்கு இந்த வால்மீகியினுடைய விருத்தாந்தமே சாட்சி. இந்த வால்மீகியின் இப்படி மராமரான்னு சொல்லுன்னு சொன்னேன், அப்புறம் அது ராமராமான் மாறித்து பரபிரம்மத்தினுடைய சாட்சாத்காரம் ஆச்சு. அது யாருன்னா
சூரியனுடைய மத்தியில இருக்கக்கூடிய அந்த சவித்ரு தேவதனுடைய சாட்சாத்காரம் தான் ஆச்சு. அதனால அவர் ராமாயணம் பண்ணினார். ராமாயணத்திலையும் அவர் முக்கியமான கட்டத்திலே முக்கியமான இதுல என்ன எழுதுறார், வால்மீகி எழுதும்போது என்ன சொல்றார், அங்கே அகஸ்தியர் வந்தார், ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் செய்தார். அப்ப இதுல இருந்தே நீ காயத்ரியுடைய மகிமையை தெரிஞ்சுக்கோப்பா, காயத்ரியுடைய மகத்துவத்தை தெரிந்துகொள், இதுல இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, சூரியனை உபாசனை பண்ண வேண்டிய வழியை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதாக சூத பௌராணிகர் சௌனக மகரிஷியிடம் சொல்லி முடிக்கிறார். ரொம்ப அருமையா இருந்தது சுவாமி இந்த கதை. இது வரைக்கும் வால்மீகி கதை நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், இப்படி ஒரு வால்மீகி கதை நான் கேட்டதே கிடையாது அப்படிங்கும்பொழுது இவர் சௌனகர் சொல்றார். சொல்லும் பொழுது அடுத்து அவர் சொல்றார், அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக அடுத்த ஸ்லோகத்துக்கு போறார். காயத்ரி ச விசுத்தாத்மா ஜபேத் அஷ்டசதம் த்விஜஹ சர்வபாப விநிர்முக்தஹ தே பிரயாதி பரம்பதம். எவன் ஒருத்தன் சுத்தமாக, மனசிலே சுத்தமாக, உடல் சுத்தம் ரெண்டாம் பட்சம், உடல்ல சுத்தம் இருக்கோ இல்லையோ, மனசுல சுத்தி இல்லாமல் ஒரு ஜபமோ ஒரு மந்திரமோ ஒரு நாமமோ கூட சொன்னோம்னா கூட மனசு தானே முக்கியம், பாவனை தானே பிரதானம். ராமா அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல பொண்ணுன்னு கூட தான் அர்த்தம். ராமரை நினைச்சுட்டு ராமான்னு சொன்னா தானே நமக்கு ஜபத்தினுடைய பலன் கிடைக்க போறது. ராமா ராமான்னு சொன்னா வெறும் சப்த மாத்திரம் பலன் கொடுக்க போறது இல்லையே. ராம அப்படிங்கும் போது ராமோ விக்கிரகவான் தர்மஹான், அந்த ராமரை நினைச்சுட்டாதானே நமக்கு அந்த ராமநாமத்தினுடைய ராம ஜபத்தினுடைய பலன் நமக்கு கிடைக்க போகிறது. அப்போ விசுத்தாத்மா, எவன் ஒருத்தன் மனசில சுத்தியை வைத்துக் கொண்டு ஜபேத் அஷ்டசதம் த்விஜஹ 800 முறை ஜபம் பண்ணுகிறானோ. வித்தியாசமா இருக்குல்ல நமக்கு கேட்கறதுக்கே. 108 பண்ணுங்கோ, 1008 பண்ணுங்கோ, 64 பண்ணுங்கோ, 16 பண்ணுங்கோலாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், 11வது சொல்லுங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சொல்றாரு இன்னைக்கு சூத பௌராணிகர் 800 தரம் சொல்லணும்னு சொல்றார். 800 முறை ஜபிக்க வேண்டும். காயத்ரி ச விசுத்தாத்மா ஜபேத் அஷ்டசதம் த்விஜஹ சர்வபாப விநிர்முக்தஹ த்ரே பிரயாதி பரம்பதம் லபேத் வேமா மானுஷீ மிருத்தி ரே ரே தர்பதுமா கிருதஹ வியாபாரான் சகலான் த்யக்த்வா பூஜயத்வம் ஜனார்தனம். நாராயணஹா சரசிஜாசனா சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டின் தானே அந்த சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை நாம் தியானம் பண்ணுகிறோம். அதைத்தான் இங்கே சூத பௌராணிகர் சொல்கிறார். வியாபாரான் சகலான் தியக்த்வா, எல்லா விதமான வியாபாரங்களையும் நிறுத்திவிட்டு. வியாபாரங்களை நிறுத்திவிட்டுனா என்ன அர்த்தம், இந்திரிய விஷயமாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களை நிறுத்திவிட்டு சகலான் தியக்த்வா பூஜயத்வம் ஜனார்தனம், ஜனார்தனனை பூஜை பண்ணி கொண்டு வர வேண்டும். 800 தரம் காயத்ரி ஜபம் பண்ணணும். இந்திரிய வியாபாரங்களை எல்லாம் நிறுத்தி கொண்டு விட்டு ததேக தியானமாக அந்த பரமபுருஷனையும் ஆராதனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதாக இங்கே சொல்லுகிறார். இங்கே ஜனார்தனம் இவர் சொல்லக்கூடிய பதத்தினுடைய விஷயம் வேத புருஷனை சொல்லுகிறது அப்படிங்கிறதாக இவருடைய அபிப்பிராயம் இங்கே நமக்கு இங்கே எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்கா. பூஜையத்துவம் ஜனார்தனம். இப்படியாக காயத்ரியினுடைய மகிமையை, வால்மீகி மகரிஷியினுடைய சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்லிக் கொண்டு வந்தார் சூத பௌராணிகர். சௌனகர் அதை கேட்டுக்கொண்டே வந்தார். வந்த பொழுது இதை விட இன்னும் அருமையான ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்றார். இதை விட அருமையான கதையா, அதை சொல்லுங்க, கேட்கணும் போல இருக்கே அப்படின்னா அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்பதான் நம்ம புராணத்தினுடைய ஹிருதயத்தை நோக்கி பிரயாணப்படுறோம். அதனாலதான் நமக்கு கதைகள் நிறைய எங்க வர ஆரம்பிக்கிறதோ அங்கதான் முக்கியமான ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருக்கான்னு அர்த்தம். இப்ப இந்த கதையின் மூலமாக யார் வேணாலும் காயத்ரி ஜபம் பண்ணலாங்கிறத சொல்லிட போறோம். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதை சாட்சாத்காரம் பண்ணதே அந்த காயத்ரியினுடைய அதிஷ்டான தேவதையாக இருக்கக்கூடிய சூரியமண்டல மத்தியவர்த்தியாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை தான் அவர் தரிசனம் பண்ணினார் அப்படிங்கறத ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப அடுத்து வரக்கூடிய கதையிலையும் அதே தான் நடக்க போகிறது. ஆருணி அப்படிங்கிறவருடைய உபாக்கியானம். ஆருணிங்கிறவர் யாரு அப்படிங்கிறத இப்ப அடுத்து சொல்ல போறார். அத்யாபி ஸ்ரூயதே ஜான்மத்ரிஷிர் உக்ரதபஹா புராஹ பிரம்மபுத்திரஹா புரா கல்பே ஆருணிர் நாம தாபசஹா. பிரம்மாவினுடைய புத்திரராக இருக்கக்கூடிய ஆருணி உக்ர தபஸ்வி. தபஸ்னா அவரை மாதிரி தபஸ் பண்ண முடியாது, உக்ர தபஸ்வி. அவர் தன்னுடைய தபஸை மேற்கொள்வதற்காக ஒரு வனத்திலே, ஒரு வனாந்தரத்திலே தனியாக ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு ஒரு குடில் அமைத்து கொண்டு உட்காந்து வெறும் காயத்ரி ஜபத்தை மட்டும் பண்ணிட்டு வரார். வெறும் காயத்ரி ஜபம் மட்டும் பண்ணிட்டே வரார். சோ அரண்ய பகவத் கிஞ்சித் தபார்த்தி த்விஜசத்தமஹ தபஸ்தேபே ததஸ்தஸ்மின் உபவாச பராயணஹா. இங்க ஏன் எங்கேயுமே காயத்ரி ஜபம் பண்ணாருன்னே சொல்லல, ஆனா நீங்க காயத்ரி ஜபம் பண்ணாருன்னு சொல்றீங்களே அப்படின்னா சொல்லியிருக்கா. எங்க மரத்து சொல்லியிருக்கா, த்விஜசத்தமஹா. எல்லா த்விஜாலும் பண்ண வேண்டிய முதல் ஜபம் காயத்ரி ஜபம் தான்.
எல்லாருக்கும் லௌகீகத்துல ஒரு நியாயம் தெரியும். குலதெய்வமா இஷ்ட தெய்வமான குலதெய்வம் தான் முதல்ல, அப்புறம் தான் இஷ்ட தெய்வம். காயத்ரி தான் எல்லாருக்கும், எல்லா பிராமணாளுக்கும் குலதெய்வம் காயத்ரி தான். அப்படிங்கிறதுனால என்னைக்கு த்விஜசப்தமகான்னு சொல்லிட்டாரோ அப்ப அவர் ஜபம் பண்ணக்கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம். சோ அரண்ய பகவத் கிஞ்சித் தபார்த்தி, தபசுக்காக அரண்யத்துக்கு போன இவர் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். தபஸ்தேபே ததஸ்தஸ்மின் உபவாச பராயணாக. தபஸ் பண்ணும்போது எப்படி தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார்னா உபவாசமாக தபஸ் பண்றார். எதுவுமே சாப்பிடாம கொள்ளாம தபஸ் பண்றார். உபவாசம்னா விரதம். இன்னைக்கு நம்ம விரதம்னு சொல்றோம், உபவாசம்னு சொல்றோம். இந்த உபவாசம்னா சாப்பிடாம இருக்கிறது மட்டும் இல்ல, அருகிலே வசிப்பதுன்னு பொருள். அருகிலே வசிப்பதுன்னா எப்படி? இப்படி நான் உட்காந்துருக்கேன், இங்க பக்கத்துல காயத்ரி போட்டோ ஒட்டி வச்சுருக்கேன், பக்கத்துல எப்படி இருக்கிறது அருகிலே வசிக்கிறதுனா மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள காயத்ரியும் நானும் மட்டுமாக இருந்தால் அதற்கு உபவாசம்னு பேர். அதற்கு தான் உபவாசம்னு பொருள். பக்கத்திலே வசிப்பது, அருகிலே வசிப்பது உபவாசம். அருகிலே வாசம் பண்ணி கொண்டே இருப்பது உபவாசம்னு பேர். சாப்பிடாம இருந்துட்டு ஆனா அன்னைக்கு ஃபுல்லா ஒரே ரவா உப்புமா, ரவா இட்லி, ரவா தோசை இதே ஞாபகமா இருந்துட்டே இருந்தோம்னா அன்னைக்கு விரதம் இருந்ததுக்குண்டான பலனே கிடையாது. அதுக்கு நன்னா 4 வேளை சாப்பிட்டுட்டு காயத்ரி நினைச்சுட்டு இருந்தோம்னா கூட உபவாசத்தினுடைய பலன் சித்திச்சிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது நமக்கு அவ்வளவுதான், நமக்கு சக்திஹீனர்களாக ஆகிவிட்டோம். கலியினுடைய லட்சணம் நமக்கு சக்தி, தேகத்துல சக்தி இல்லை. சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஆகாரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பகவத் சிந்தனை பண்ணினா கூட அது நமக்கு கலிகாலத்திலே கண்டிப்பாக 100% நமக்கு உண்டான பலனை கொடுக்கும். அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். அப்போ இப்போ எனக்கு அந்த கதையை சொல்லுங்கோ. அத்யாபி ஸ்ரூயதே ஜான்மத்ரிஷி உக்ரதபா புரா பிரம்மபுத்திரா புரா கல்பே ஆருணிர் நாம தாபசா. இப்படி ஒருத்தர் இருந்தார் முன்னாடி, இப்படி பிரம்மபுத்திரராக ஆருணின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ரொம்ப அழகா அந்த கதையை கேட்கலான்னு இவரும் கையை கட்டிட்டு உட்காந்துருக்கார். சவுனகர் சூத மகர்ஷி அந்த கதையை சொல்லிட்டு வரார். இந்த ஆருணி மகர்ஷி இருக்கிறாரே, கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து விடுவார். எழுந்திருச்சுட்டு நேர போய் காலை கடன்களை முடித்து விட்டு கார்த்தால சூரியன் வரதுக்கு முன்னாடியே அர்க்கியத்தை விட்டுடுவார். அர்க்கிய பிரதானம் செய்து விடுவார். செஞ்சுட்டு சூரியோதயம் ஆகிற வரைக்கும் காயத்ரி ஜபம் பண்ணுவார். அப்புறம் அங்க குடிலுக்கு வந்துடுவார். உட்காந்து திரும்பி காயத்ரி அப்படியே கண்டினியூஸா ஜபம் பண்ணிட்டே இருப்பார். சந்தியாவை உபாசனம் செய்து விட்டு, அந்த சந்தியை உபாசனம் செய்து விட்டு திரும்பி வந்து உட்காந்து காயத்ரியவே ஜபம் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் மத்தியானம் கிளம்பி வெளியில போவார். திரும்பி வடக்க பார்த்து நிற்பார், அர்க்கியம் விடுவார், உபாசனை பண்ணுவார், திரும்பி உள்ளுக்குள்ள வந்துடுவார், காயத்ரியவே ஜபம் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் சாயங்காலம் கரெக்டா சந்தியா வேளைக்கு வெளியில போவார். சூரியன் மறையறதுக்கு முன்னாடியே 3 அர்க்கியங்களை விட்டுடுவார். விட்டுட்டு திருப்பி உள்ள வந்துடுவார். தபோனிஷ்டராக திரும்பி காயத்ரி மந்திரத்தையே ஜபம் பண்ணி கொண்டு வருவார். இதுதான் அவருடைய தினக்கிரமம். இதுதான் ஒரு வேடுவன். இங்கேயும் ஒரு வேடுவனுடைய கதையை தான் சொல்லுகிறார். அவனுடைய பெயர் வீரியபாகு அப்படிங்கிறது அவனுடைய பெயர். இந்த வீரியபாகுங்கிற வேடுவன் பார்க்கறான். இவர் இப்படி போறார் வரார். நானும் 2-3 வருஷமா பார்க்கறேன். அந்த குடிலுக்குள்ளேயே தான் இருக்கார். ஒரு மனுஷன் ஒரு இடத்தை விட்டு வெளியில போகாம கொள்ளாம ஒரே இடத்துல இருந்து உபாசனை செய்ய முடிகிறதுன்னா அப்ப உள்ளுக்குள்ள அவன் எல்லா பொருளையும் ஒளிச்சு வச்சுட்டு இருக்கான். சாப்பிட்றதுக்கு உண்டான பொருள் வேணும், தீர்த்தம் வேணும், அதுக்கு போக பொன் பொருட்கள்லாம் வேணும். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இவன் ஆத்ம நிர்பரா இருந்துட்டு ஆத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு இவன் ஜபத்தை மாத்திரம் பண்ணிட்டு வரான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுடைய புத்தி அவ்வளவுதானே போகும். நமக்கு என்ன தெரியுமோ அப்படித்தானே நம்ம யோசிப்போம். அப்ப அவனுக்கு வேடுவனுக்கு எல்லாம் பொருள்மயமாக தெரிவதால் அவன் இந்த பொருள் எல்லாம் இவர்கிட்ட இருக்கு, இந்த பொருள்லாம் இவர்கிட்ட இருக்கிறதுனாலதான் இவர் வெளியிலேயே வரமாட்டேங்கிறார், ஆத்துக்குள்ளேயே போய் கதவை சாத்திக்கிறார். ஏன்னா அவனுக்கு தங்கத்தை அப்படி கதவுல சாத்தி பத்திரப்படுத்தி அவனுக்கு ஞாபகம். வேடுவனுக்கு அப்படித்தானே ஞாபகம் இருக்கும். அவனுக்கு எது அருமையோ அவன் அருமையான பொருளை சேகரிச்சு கொண்டு வந்து ஆத்துக்குள்ள பூட்டி வச்சுப்பான். இவர் ஆத்துக்குள்ள போய் உட்காந்துக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்துக்குள்ள என்னமோ பெரிய வஸ்து இருக்கு போல முடிவு கட்டிட்டான். ஒரு நாளைக்கு இவரை கொலை பண்ணிடுறது. கொலை பண்ணிட்டு இந்த சாமான்கள்லாம் அபகரிச்சு கொண்டு போயிடணும். இவர் என்னெல்லாமோ சாமான் வச்சிருக்காரு போல, உள்ள அமூல்யமான வஸ்துக்கள்லாம் வச்சிருக்காரு போல. பார்த்தா தேஜோமயமா இருக்கார். டெய்லி தங்கபஸ்மம் சாப்பிடுவார் போல. இவரை ஒரே எதிரியா முடிச்சு கட்டிட்டு நம்ம இவருடைய சாமான்கள்லாம் அபகாரம் பண்ணிடுறது அப்படிங்கிறதாக முடிவு கட்டிட்டான். வந்தான், வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு வந்தான். இவர் எப்போ வருவார்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். 1 வருஷம் இவரையே ஃபாலோ பண்றதுனால இவர் எப்போ வெளியில வருவார்னு தெரியும். கரெக்டா சந்தியா காலத்துக்கு தான் வெளியில வருவார். இவர் சந்தியா காலத்துக்கு வெளியில வரும்போது இவர் இன்னைக்கு சமாப்தி பண்ணிவிடுறது அப்படின்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டு இருந்து வில்லையும் அம்பையும் வச்சுட்டு அப்படி குறி பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கான். அவர் அப்படி கையை தூக்கி அர்க்கியம் விடுறார். அர்க்கியம் விடும்போது நேர நெஞ்ச தொலைச்சுப்படலாம் அப்படின்னு இவருக்கு எய்தாப்புல நின்று இருக்கான்.
ஒரு அம்பை விடுறான். விட்டோன்னா அந்த அம்பு நேராக போகிறது பாதி தூரத்திலேயே காணாமல் போயிடுது. இவனுக்கு என்னடா இது, ஒரு நம்மளுடைய குறி தப்பவே தப்பாதே, அத்தனை மிருகங்களையும் வேட்டையாடி சாப்பிட்றோம், என்ன இவன் ஒரு சாதாரண மனுஷன், இவன் ஓடக்கூட இல்லை, ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை, ஆனால் இவனையே நம்மளால் அடிக்க முடியலையே, என்ன அம்புனா காணாமல் போயிடுத்து, ஒருவேளை மாயாவாதி மந்திரவாதியாக இருப்பானோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு நம்ம தான் தேவையில்லாமல் யோசிக்கிறோம். இப்படிலாம் யோசிக்க வேண்டாம், ஏதாவது இருக்கும் சரியாக போயிடும், நம்ம ரெண்டாவதாக ஒரு அம்பை விடுவோம் அப்படின்னு ரெண்டாவதாக ஒரு அம்பை விடுறோம், அந்த அம்பும் காணாமல் போயிடுது. குறி ஏதாவது தவறுறதா? ஏன் இவர் மேலே போய் அம்பு தைக்கலை? இவர் மேலே இத்தனை நாளைக்கு அம்பு தைச்சா ஹா ஹா ஹான்னு அவர் கீழே விழுந்திருக்கணுமே. என்னடான்னு யோசிச்சுட்டே இருக்கான். மூணாவதா ஒரு அம்பை விடுறான், அந்த அம்பும் காணாமல் போயிடுது. நாலாவதா விடுறான், அஞ்சாவதா விடுறான், ஆறாவதா விட்டான்னா அந்த அம்பு அவன் காலடியிலேயே விழுந்துடுத்து. இவன் இதை விடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். எப்பவுமே இதுதான் ரொம்ப 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 முக்கியம். அப்பா என்னை விட்டுடு, நீ வேற ஆளை பார்த்துக்கோ நாரதர் சொன்னபோது வால்மீகி அவரை விட்டுட்டு போயிருந்தாருன்னா இன்னைக்கு வால்மீகியே நமக்கு கிடையாது. திருட சித்தமாக இருக்கணும். அது திருடுறதா இருக்கட்டும், பொய் சொல்றதா இருக்கட்டும், கொலை பண்றதா இருக்கட்டும், திட சித்தமாக இருந்தால் ஞானம் அவளுக்கு கன்ஃபார்ம். அதுக்காக நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்க அதெல்லாம் பண்ணிட பொருள் பண்ண மாட்டேன் நம்ம சத்சங்கம். ஆனாலும் சொல்றேன், அதுலேயும் திருட சித்தம் வேணும். எதுலேயுமே ஒரு திருட சித்தம் திருட சங்கல்பம் இருந்தால்தான் அதுல சித்தி கிடைக்கும். ஏற்கனவே நம்ம சொன்னது போல யாதிருஷி யாதிருஷி ஸ்ரத்தா தாதிருஷி சாத்தாதிருஷி சித்தி. திருட சங்கல்பத்தோட உட்காந்துட்டா இன்னைக்கு அவனை கொலை பண்ணியே ஆகிறது அப்படின்னு அவன் அடுத்த அம்பை அப்படி எய்ம் பண்ணினானோ இல்லையோ, ஒரு தேவி 5 தலையோட வந்தா அந்த வில்ல முறிச்சு போட்டா அவன் கண்ணத்துல பலார்னு ஒரு அரைஞ்சா அந்தர்தானம் ஆயிட்டான். ஆடி போயிட்டான், விலவளத்து போயிட்டான். என்ன நடந்ததுன்னே தெரியல. என்னடா அம்பு தான் காணாம போச்சு முதல்ல, அப்புறம் அம்பு என் காலடியிலேயே விழ ஆரம்பிச்சது. திடீர்னு எவ்வளோ ஒருத்தி வந்தா, பார்த்தா 5 தலையோடனா வந்தா. 5 தலைனா இருந்தது, 5 தலைனா இருந்தது. அதுலயே அப்படியே மயக்கம் போட்டு மூர்ச்சையாகி கீழே விழுந்தவன் எந்திரிச்சோ 5 தலை 5 தலை 5 தலைங்கிறான். அவனுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னே தெரியல. எந்திரிச்சு பார்த்தா அவர் அர்க்கிய விட்டுட்டு அவர் ஆத்துக்குள்ள போயிட்டார். இவன் எந்திரிச்சு சுத்தி முத்தி பார்க்கறா, சாயங்காலம் ஆயாச்சு. சாயங்கால சந்தியாவந்தனத்துக்கு சாயங்கால அர்க்கிய பிரதானத்துக்கு அவர் வந்து நிற்கிறார். இவன் அவர்கிட்ட போய் அவரை நான் அவனை கொலை பண்றேன் பாரு இப்போ அவர் கிட்டக்க போறான். அவரை போய் தொட்ட உடனே அவனுடைய மனசு மாறி விடுகிறது. அவரை நமஸ்காரம் பண்ணி, சுவாமி இன்னைக்கு மத்தியானம் இப்படிலாம் ஆச்சு, நான் உத்தாரணமாகிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கோ, நீங்க ஏதோ பரமபுருஷர் போல, நீங்க மகாபுருஷர் போல, உங்களை கொலை பண்றதுக்காக நான் இப்படி முயற்சிகள் பிரயத்னங்கள்லாம் பண்ணினேன், எல்லாமே வேஸ்டா போயிடுத்து, ஏதாவது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னா அவர் பேசவே மாட்டேங்கிறார், அமைதியா இருக்கார், ஒண்ணுமே சொல்ல, அவனையே பாக்குறார். அப்படின்னு கேட்கிறார், என்னையவா தன்னை காமிச்சு கேட்கிறார், என்னைய கொலை பண்றதுக்கா, என்கிட்ட என்னப்பா இருக்கு, நீங்க ஒரு வருஷமா பார்த்துட்டே இருக்கேன், நீங்க இதே குடிலுக்குள்ளதான் இருக்கீள், போயிட்டு வரேள், ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீள், கதவை பூட்டிக்கிறீள், உள்ளுக்குள்ள ஏதோ பத்திரமா நீங்க பாதுகாத்து வரேன்னு நினைச்சுங்க. அவர் சிரிக்கிறார், கலகலன்னு சிரிக்கிறார். நான் ஒண்ணுமே சாப்பிடறது இல்லையேப்பா, நான் ஒண்ணுமே சாப்பிடறது இல்லை, உபவாச பராயணகா, நான் ஒண்ணுமே சாப்பிடறது இல்லை, வெறும் காத்த பட்சிச்சுன்னா நான் உயிரோட இருக்கேன், காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். காயத்ரியா? அது யாரு சுவாமி? இப்ப நீ சொன்னியே 5 தலையோட ஒருத்திய பார்த்தேன்னு, அவதான்ப்பா. நான் அழறான், பொலன்னு கண்ணீர் வடிக்கிறான். ஆஹா, நான் எனக்கு சாட்சாத்காரம் ஆனது, நீங்க கும்பிட்டு இருந்த தெய்வமா எனக்கு சாட்சாத்காரம் ஆனதுன்னு பொலன்னு கண்ணீர் வடிக்கிறான். நான் கடை தேறுவதற்கு ஒரு வழி சொல்லுங்கள், அவர் காலை பிடிச்சிட்டு கெஞ்சி, நான் அவனை விடவே மாட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லிட்டு தான் நீங்க இப்ப இங்க இருந்து நகரணும் அப்படிங்கிறான். நான் யோசனை பண்றேன்ப்பா, நான் யோசனை பண்ணி சொல்றேன் அப்படின்னு அவர் உள்ள போகிறதுக்கு எத்தனை பண்றாரு. நான் போகவே மாட்டேன்னு அவன் அங்கேயே உட்காந்துட்டான், டேரா போட்டுட்டான். நீ இங்கதானே வருவ அர்க்கியம் விடுறதுக்கு, எப்படினாலும் நீ நதி தீரத்துக்கு வந்து தானே ஆகணும், நான் இதே நதி தீரத்துல இப்படியே உட்காந்துருப்பேன், எத்தனை நாளாலும் பரவாயில்ல, நீ சொல்லணும், நீ சொன்னாதான் நான் செய்வேன். இதுதான் சத்சங்கத்தினுடைய முக்கியத்துவம். நம்ம பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு ஜபதபங்களை செய்ய வேண்டும், நம்ம கஷ்டப்பட்டு எல்லா விஷயங்களையும் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. எவனோ ஒருத்தர் செய்யறான் பாருங்க, அவன் வாசல்லவே உட்காந்துறணும். காளமேக புலவருடைய கதையினால நமக்கு இது ரொம்ப பிரசித்தமா எல்லாருக்குமே தெரியும். காளமேக புலவர் கோவில்ல பரிசாரகராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர் ஒருத்தர் அவருக்கு யாரு எஜமானாக இருக்கிறாரோ அவர் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர். அப்போ அவர் ஜபம் பண்ணிட்டே இருக்கார். அம்பாள் வந்து ஒரு தாசியினுடைய ரூபமாக வாயில வெத்தலைய கொதப்பிண்டு வரா, வந்து அவரை தட்டி வாயை தர அப்படிங்கிறா. இவருக்கு வந்து அவ்வளவுதான், அதாவது இதனாலதான் யஜ்ஞங்கள் யாகங்கள் தபஸ்கள்லாம் பண்ணினா பகூனாம் ஜென்மனாமந்தே அப்படிங்கிறார் பகவத்கீதையில கிருஷ்ணர். பகூனாம் ஜென்மனாமந்தேங்கிற, நிறைய ஜென்மங்கள் ஆகுமா. ஏன்னா இதுவே பிரத்யக்ஷ பிரமாணமா இருக்கு இல்லையா, இந்த கதையே பிரத்யக்ஷமா இருக்கு. தேவியே நேர இறங்கி வந்தாலும் வாயை தரனா சீப்போ அந்தாண்டா அப்படிங்கிறார். ஏன்னா அவ்வளவுதான், இன்னும் சித்திக்க வேண்டிய டைம் வரல. காலரூபி அன்வமோதத்தை, காலரூபியாக இருக்கக்கூடிய பகவான் இப்ப இவனுக்கு ஞானத்துக்கான டைம் இல்லைன்னு அவரை தள்ளி விடுறான்.
அவரை காலரூபமாக இருக்கக்கூடிய பகவான் தள்ளி விடுறதுனால இவன் அம்பாளை பார்த்து சொல்றான், சீய போ அந்த அண்டை அப்படிங்கிறான். அம்பாள் அந்த பக்கமா போனா, அந்த பக்கமா தலையை சொரிஞ்சுண்டு காலமேக புலவர் இருந்தார். வாயை திறந்தார், துப்பினா, அவ்வளவுதான், ஞானம் சித்திச்செடுத்து காலமேக புலவர். இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது இல்லையா காலமேக புலவருடைய பாடல்கள்லாம். வாக் சித்தி ஏற்பட்டு காலமேக புலவர் ஒரு கவிதை எழுதினார்னா அது நடந்தே தீரும். வாக் சித்தி அம்பாளுடைய வாக்கு இல்லையா, அம்பாளுடைய வாக்கு வேற, அவருடைய வாக்கு வேறையா? இதுதான் இதுல விசேஷம். என்னன்னா, நம்ம கஷ்டப்பட்டு தபஸ் பண்றோமோ இல்லையோ, நம்ம கஷ்டப்பட்டு பாராயணங்கள்லாம் பண்றோமோ இல்லையோ, வாத்து வாசல்ல உட்காந்து இருந்தா அதுவே ஒரு சத்சங்கம் தானே. இப்ப நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு பாராயணம் நடத்த முடியுமா? சுப்பிரமணியன் பாராயணம் நடத்துற நம்ம எல்லாம் சிரவணம் பண்றோமே, அவர் கூட இருந்ததாலேயே பிரயோஜனமாச்சே நமக்கு. அவர் கூட உட்காந்து இருக்கிறதுனாலே இப்ப நம்ம பிரயோஜனம் ஆயிடுத்து. சுப்பிரமணியன் வருஷம் பண்ணிட்டே வரார் பாராயணங்கள், நம்ம ஆன்லைன்ல கேட்டுட்டே வரோம். ஏன்? அவர் கூட இருக்கிறதுனால, சங்கத்தினால. அது மாதிரி இதற்கு பேர் தான் சத் சங்கம். அப்ப அந்த சத்தாக இருக்கக்கூடிய புருஷனுடைய சங்கம், அந்த சத்தான ஆத்மாவினுடைய சங்கம், அதுவே போரும். நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக மோட்சம் அவளுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ நமக்கு லபிச்சிடும். 100% நமக்கு லபிச்சிடும். இந்த கதையே பிரமாணம், இந்த கதையே சாட்சி. இவர் சொல்லிட்டார், அப்பா நான் இப்ப கிளம்பி போறேன், எனக்கு தெரியல, நான் யோசிச்சுட்டு நாளைக்கு உனக்கு ஒரு பதில் சொல்றேன், நீ நாளைக்கு இங்கேயே உட்காண்டிருந்தியானால் அப்படிங்கிறார். இவன் சொல்றான், சாமி நீ எத்தனை நாளாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே தான் உட்காந்துருப்பேன், நீ எனக்கு வழி சொல்லாம நீ போகவே கூடாது, அந்த 5 தலை சாமியை நான் திருப்பி பார்த்தே ஆகணும் அப்படின்னு அந்த வேடுவனும் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறதோட இன்னையோட கதையை முடிச்சுக்கிறோம். நாளைக்கு 5:30 மணிக்கு கதை. சத்குரு சுவாமினஹா ஜெய்.